சார், உங்களை பார்க்க அம்மா வந்திருக்காங்க. அம்மாவா? அம்மா, என்னம்மா நீங்க ஏன் சிரமப்பட்டு வரணும்? சொல்லி அனுப்பியிருந்தா நான் வந்திருக்க மாட்டேன். உனக்கு நிறைய வேலை இருக்கிறப்போ அனாவசியமா உன்னை தொந்தரவுப்படுத்த வேண்டாமோன்னு உன்னை பார்க்க நானே வந்தேன்ப்பா. வாங்கம்மா. உட்காருங்கம்மா. முரளி, உன்னோட ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு போகலான்னு வந்தேன். உனக்கு ஒன்னும் அவசரம் இல்லையே? சொல்லுங்கம்மா. வர வர நீ வீட்டுக்கு வரதையும் நிறுத்திட்டு ராத்திரியும் பகலும் ஆஸ்பத்திரியே கதியா இருக்க. உன்னை பார்க்காம என் மனசு எவ்வளவு வேதனைப்படும்னு உனக்கு தெரியாதா? அம்மா, வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு எனக்கு வைராக்கியம் இல்லைம்மா. ஆனா 24 மணி நேரம் நோயாளிங்க பக்கத்திலேயே இருந்து அவங்களுக்கு வைத்தியம் செய்யறதே என் முதல் கடமையாக்கிக்கிட்டேன். நானும் ஒரு நோயாளிதான்ப்பா. இந்த வயசுல மனோவியாதியினால் உன் தாய் கஷ்டப்படலாமா? நீயே சொல்லு. அம்மா, நீங்க சொல்றது புரியுது. ஆனா உங்க மனோவியாதியை தீர்த்து வைக்கக்கூடிய நிலையில நான் இல்லையம்மா. முரளி, உறவு பந்தம்னு சொல்லிக்க எனக்கு இருக்கிறது நீ ஒரே மகன். உனக்கு கல்யாணம் செய்து வச்சு கண்குளிர பார்க்கணும். மஞ்சள் குங்குமத்தோட என் வீட்டுக்கு ஒரு மகாலட்சுமி வரணும். அவ மடியிலே உன் மக்கள் செல்வம் தவழ்ந்து விளையாடணும். அதை பார்த்து நான் பூரிப்படையணும், பெருமைப்படணும்னு எனக்கு எவ்வளவு ஆசை தெரியுமா? மன்னிச்சிருங்கம்மா, தயவு செய்து என்ன மன்னிச்சிருங்க. கல்யாணத்தை பத்தி பேசிய மனசை புண்படுத்தாதீங்க. அதை நான் அடியோடு மறந்துட்டேன். முரளி, நீ காதலிச்ச பெண் வேறொருத்தனை கல்யாணம் செய்துக்கிட்டாங்கிறதுக்காக உன் வாழ்க்கையை நீ இப்படி பாழ்படுத்திக்கலாமா? அந்த பெண்ணுக்கு உன் மேல உண்மையாவே அன்பு இருந்திருந்தா இப்படி உன்னை மோசம் செய்து. அம்மா, அவளை பத்தி தவறா எதையுமே பேசாதீங்க. நீங்க அவளை பார்த்ததில்லை, அவளோட பழகினதில்லை. அவ பண்பில் இருப்படும். அப்படிப்பட்ட மாணிக்கத்தை என்னிடமிருந்து பிரித்தது விதிதானே தவிர வேற எதுவுமே இல்லை. என் நெஞ்சத்தில் பதிந்து விட்ட அந்த உருவத்தை என்னால் மறக்க முடியாது. முரளி, அம்மா, என்னை வற்புறுத்தாதீங்க. இனிமே என் வாழ்க்கைக்கு துணைவி தேவையில்லை. தொழில்தான் எனக்கு துணை, சேவைதான் என்னுடைய கருத்து. அதில் அடையும் வெற்றிதான் என்னுடைய லட்சியம். அம்மா, நீங்க என்ன வீட்டுக்காக பெறல, நாட்டுக்காக பெற்றீங்க. அந்த பெருமையை நான் உங்களுக்கு ஏற்படுத்தி வைக்கிறேம்மா. ஏற்படுத்தி. அம்மா, நான் வர்றேன்ப்பா. அம்மா, இடிந்த கோட்டையை கட்ட எவராலும் முடியும். ஆனால் சிதைந்த நெஞ்சத்தை சீராக்க யாரால முடியும்?
நாளைக்கு ஐ ஆம் சோ சாரி, நாளைக்கு முடியாது. புதன்கிழமை 11 மணிக்கு வாங்க. எஸ் எஸ், எக்ஸாக்ட்லி 11 o'clock. இட்ஸ் ஆல் ரைட், இட்ஸ் ஆல் ரைட். தேங்க்யூ தேங்க்யூ. எஸ், ஐ ஆம் சாரி டாக்டர். இட்ஸ் ஆல் ரைட். இங்கே சிகரெட் பிடிக்கலாம், கேள்வி. தேங்க்யூ. சிகரெட்? நோ தேங்க்ஸ். டாக்டர், என் மனைவிக்கு வியாதி குணம் ஆகுமா ஆகாதான்னு டெஃபினட்டா சொல்லுங்க. குணமாயிடுங்கிற நம்பிக்கையில் தானே நாங்க வைத்தியம் பார்க்கிறோம். அதுக்கு இல்ல டாக்டர், இந்த நோயாளி மனைவியை கட்டிக்கிட்டு மாரடிக்க என்னால முடியல. இவருடைய நிலை இருக்கேன். மிஸ்டர், மனைவி படுத்த படுக்கையா இருக்கும்போது கொஞ்சம் கூட பச்சாத்தாபம் இல்லாம உங்க மனசுல இந்த விபரீதம் என்ன ஏற்பட்டதுக்கு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். தயவு செய்து இது விஷயமா உங்க மனைவி கிட்ட கூட பேசாதீங்க. என் நிலைமையில நீங்க இருந்தா இப்படி சொல்ல மாட்டீங்க டாக்டர். கண்டிப்பா சொல்ல மாட்டேன். மறுகல்யாணத்தை பத்தி மனசால கூட நினைக்க மாட்டேன். மிஸ்டர் பாலு, மனைவியை வெறுக்காதீங்க. அவகிட்ட அன்பு செலுத்துங்க, பாசம் வைங்க. 10 நாள்ல குணமாகலைன்னா பாருங்க. எஸ் டாக்டர். சார், உங்களை பார்க்க ஒரு அம்மா வந்திருக்காங்க. வர சொல்லு. வணக்கம். வணக்கம். உட்காருங்க. என் பேர் வேணு. இவ என் மனைவி. ஓ, ஆமா. எது விஷயமா என்ன பார்க்க வந்தீங்க நான் தெரிஞ்சுக்கலாமா? எக்ஸ்ரே எடுத்து பார்த்து எனக்கு புற்றுநோய் இருக்கிறதா டாக்டர் அபிப்பிராயப்படுறாங்க. புத்துநோய் சிகிச்சையில நீங்க ரொம்ப கெட்டிக்காரர்னு சொன்னாங்க. ஆகையினாலே உங்ககிட்ட நம்பிக்கையோட வந்திருக்கோம். இவருடைய வியாதி நீங்க தான் குணப்படுத்தணும் டாக்டர். இல்லைன்னா சீதா, என்னது? எனக்கு என்ன வந்துருச்சு இப்போ? ஏன் இப்படி மனசு தளர விடுற? நீங்க பயப்பட தேவையில்லை, திடமா இருங்க. மத்த டாக்டர்ஸ் கொடுத்த ரிப்போர்ட்ஸ் ஏதாவது இருக்கு? சீதா, எக்ஸ்கியூஸ் மீ. டாக்டர் மோகன் இருக்காரு? குட் மார்னிங் டாக்டர். டாக்டர் முரளி ஸ்பீக்கிங். உங்க உதவி கொஞ்சம் அவசரமா தேவை. ஆமா, ஒரு அட்வான்ஸ்ட் கேன்சர் கேஸ் விஷயமா கன்சல்ட் பண்ண வர முடியுமா டாக்டர்? தேங்க்யூ டாக்டர். Dr. John there? Good morning, doctor. Dr. Murali speaking. I would like to consult you regarding an advanced cancer case. Will it be possible for you to drop in for a few seconds? Thank you, doctor.
என்னங்க விளையாட்டு இது? நான் ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா? நீ பயப்படலன்னா எனக்கு இந்த அற்புதமான சந்தர்ப்பம் கிடைச்சிருக்குமா? போதும் விடுங்க. முடியாது சீதா, இத பார். அவ்வளவு சுலபமா என்னை ஏமாத்த முடியுமா? உங்களை ஏமாத்த நான் நினைப்பேனா? நீ அப்படி நினைக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். உன் மேல பரிபூர்ண நம்பிக்கை இருக்கு எனக்கு. சீதா, இப்படி வாய. உட்கார். சீதா, இனிமே என்னால் காத்திருக்க முடியாது. நம்ம கல்யாணம் சீக்கிரமா முடியணும். உன் எண்ணத்தை எப்போ உங்க அப்பா கிட்ட சொல்ல போறேன்? கொஞ்சம் பொறுத்துக்குங்க. சமயம் பார்த்து அப்பா கிட்ட சொல்லி நம்ம கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கிடுறேன். சீதா, டாக்டர், எஸ். டாக்டர் மோகன் டாக்டர் ஜான் உங்களை பார்க்க வந்திருக்காங்க. ஐ சி. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங் டாக்டர் ஜான். குட் மார்னிங். குட் மார்னிங் டாக்டர். Here is the X-ray of the patient. Yes. நர்ஸ், என் ரூம்ல மிஸ்டர் வேணு இருக்காரு, அவரை மட்டும் கூட்டிட்டு வா. It has deeply affected the globe. Look at the enlarged glands, doctor. ரொம்ப பரவி இருக்க. It's a fairly advanced case, doctor. Yes, I thought so. மிஸ்டர் வேணு, உங்க செட்டையை கழட்டிட்டு இதுல படிங்க. நர்ஸ், ஹெல்ப் மீ. இந்த புற்றுநோய் அவருடைய லங்ஸை ரொம்ப பலமா பாதிச்சிருக்கு. ரொம்ப சீரியஸ் கேஸ். பட் டாக்டர், யூ கேன் ட்ரை யுவர் லக் அண்ட் ஆபரேட்டிங். ஆமா டாக்டர், இன்னிலிருந்து 15 நாள் நீங்க அந்த பேஷண்ட்டுக்கு ஆபரேட் செய்யலாம். ஆனா லங்ஸ்ல கேன்சர் பரவ ஆரம்பிச்சிருக்கிறதுனால ஆபரேட் செஞ்சா கூட பிழைக்கிறது கஷ்டம் தான். ஆனா உங்க ராசி நல்லா இருந்தா ஒருவேளை பிழைச்சாலும் பிழைக்கலாம். அம்மா, இந்த அபாயகரமான ஆபரேஷன் செய்யறதுல உங்களுக்கு எந்த ஆட்சேபனும் இருக்காது? விதி எதுவா இருந்தாலும் நான் ஏத்துக்க தயாரா இருக்கேன் டாக்டர். எனிவே, பெஸ்ட் ஆஃப் லக் டாக்டர் மோகன். தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ டாக்டர். டாக்டர், என் கணவர் பிழைக்கவே மாட்டார். அவரை உங்களால காப்பாற்ற முடியாதா? சொல்லுங்க டாக்டர். சீதா, உன் கணவருடைய நிலைமை, இந்த வியாதியினுடைய பயங்கரம், இவைகளை நீ தெளிவா தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அந்த டாக்டர்களுடைய அபிப்பிராயத்தை உன் எதிரிலேயே சொல்ல சொன்னேன். கடைசியை நான் உங்களை தான் நம்பி வந்திருக்கேன். எனக்கு வாழ்வளிக்க வேண்டியது உங்க கடமை டாக்டர். என் தொழில கிழங்கணும், முயற்சியில் அஸ்ரத்தையும் எக்காரணத்தை கொண்டு ஏற்படாதுன்னு நான் ஆணைக்கிட்டு சொல்றேன்மா. நீங்க தான் எங்க டாக்டரா இருக்க போறீங்க. உங்ககிட்டே என் கணவர் அழைச்சிட்டு வர போறேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை டாக்டர். தெரிஞ்சிருந்தா நீ இங்க வந்திருக்கவே மாட்டியா? வந்திருப்பேன். நீங்க உத்தமர், உயர்ந்த பண்புள்ளவருங்கிற நம்பிக்கை என் உயிருள்ள வரையில் மாறவே மாறாது டாக்டர். நன்றி சீதா. உன் கணவரை காப்பாற்ற நான் முயற்சிக்கிறேன். நர்ஸ், நர்ஸ், எஸ் டாக்டர். இவங்களை அந்த ஸ்பெஷல் வார்டு கூட்டிட்டு போ. வாங்க. சாஞ்சி உட்காருங்க. அம்மா, நீங்களும் கூடவே தங்குறதா இருந்தா இந்த பக்கத்து ரூமே உபயோகப்படுத்திக்கலாம். ரொம்ப நன்றிம்மா. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. உங்களுக்கு ஏதாவது தேவையா இருந்தா இந்த பெல்லே அமுக்கினா போதும். நாங்க யாராவது ஐயா, நான் இங்கேயே இருக்கட்டுங்களா? சீதா, நீ வீட்டுக்கு போய. வீணா ஏன் இங்க இருந்து சிரமம் பண்ணும்? வேண்டாங்க, வீட்டுல இருந்தாலும் அமைதியாவே இருக்க முடியாது. நான் உங்களோட இருக்கேன். டிரைவர், அம்மா, இப்போ நீங்க வீட்டுக்கு போங்க. நாளைக்கு காலையில எனக்கும் ஐயாவுக்கு வேண்டிய துணியெல்லாம் கொண்டு வாங்க. சரிம்மா. என்னங்க, வேற ஏதாவது சொல்லணுமா? நான் ஒண்ணும் இல்ல, நீ போலாம் டிரைவர். எஸ் சார். சீதா, டாக்டர் என் உடல்நிலை பத்தி என்ன சொன்னாரு? பயப்படம்படியா ஒண்ணுமே இல்லை மிஸ்டர் வேணு. பரவாயில்ல, உட்காரு. மிஸ்டர் வேணு, இன்னைக்கு தேதி 10 இல்லையா? இன்னைக்கு சரியா 15வது நாள், அதாவது 24ஆம் தேதி நான் உங்களுக்கு ஆபரேஷன் செய்ய போறேன். பிறகு நீங்க பூர்ண குணமாயிடுவீங்க. ஏன் டாக்டர், இந்த ஆபரேஷன் நாளைக்கே செஞ்சாருங்க? நோ நோ நோ, இது பெரிய ஆபரேஷன் பாருங்க. அது தாங்கக்கூடிய அளவுல உங்க உடல்நிலை பக்குவம் அடையணும். ஓஹோ. ஆமா டாக்டர், உங்களுக்கு சொந்த ஒரு மெட்ராஸேவா? இல்ல, கோயம்புத்தூர். கோயம்புத்தூரா? என் ஒய்ஃப் கூட கோயம்புத்தூர் தான் டாக்டர். ஓ, இத பாருங்க,
உங்க கணவருக்கு இப்ப நிறைய ஓய்வு தேவை. சொந்தக்காரங்க வந்து அடிக்கடி தொந்தரப்படுத்தாம நீங்க பாத்துக்கணும். எனக்கு சொந்தக்காரங்க யாருமே இல்லை டாக்டர். சின்ன வயசுல எங்க அம்மா இறந்துட்டாங்க. எனக்கு கல்யாணமான மறு வருஷமே எங்க அப்பாவும் காலமாயிட்டார். எங்களுக்கு மெட்ராஸ்ல பிசினஸ் இருக்கிறதுனால நாங்க 2 பேர் மட்டும்தான் இருக்கோம். ஆமா, உங்களுக்கு இந்த இடம் வசதியா இருக்கு? ரொம்ப வசதியா இருக்கு டாக்டர். சரி, நீங்க இப்ப ரெஸ்ட் எடுங்க. நான் அப்புறமா வந்து சந்திக்கிறேன். வரட்டுமா? வரேம்மா. சீதா, எனக்கு டாக்டர் ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த நர்சிங் ஹோம்ல பேப்பர் கூட தராங்களா என்ன? உங்களால பேப்பர் படிக்காம இருக்க முடியாதுன்னு நான் தான் வரவழைச்சேன். ஓ, தேங்க்யூ வெரி மச். டோன்ட் வெயிட் ப்ளீஸ். என்ன சீதா அது? காஃபியா? இல்ல, ஹார்லிக்ஸ். உங்களை காஃபி சாப்பிட வேண்டாம்னு டாக்டர் சொல்லிருக்காரு. டாக்டருக்கு என்ன எதையாவது சுலபமா சொல்லிடுவாரு. என்னால காஃபி சாப்பிடாம இருக்க முடியாத. ஏன் முடியாது? மனோதிடம் இருந்தா எதுவும் முடியும். நீங்க முதல்ல ஹார்லிக்ஸ் சாப்பிடுங்க, அப்புறம் பேப்பர் படிக்கணும். பரிசோதனைக்கு நேரமாச்சு, புறப்படுங்க. பீட்டர், இவங்களை கூட்டிட்டு போ. ரூம் எல்லாம் சௌகரியமா இருக்க? உங்களுக்கு எது தேவையானாலும் பீட்டரை கேளுங்க. டாக்டர் ஐயா, குழந்தைக்கு ஒன்றும் ஆபத்து இல்லையே? நான் எல்லாம் பரிசோதனை பண்ணி பார்த்தேன். வியாதி ஆரம்பத்திலேயே வந்ததுனால ஒரு கவலையும் இல்லை. நான் வரட்டுமா? போயிட்டு வாங்க. வரேம்மா, ரெஸ்ட் எடுங்க. மிஸ்டர், நான் ஒருத்தர் இங்க இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஒருவித பயமும் வேண்டாம். ஆமா, நீங்க? நான் ஒரு முக்கா டாக்டர். ஃபாரின்ல இருக்க வேண்டியவன் பேட் டைம் இங்க வந்து மாட்டிக்கிட்டேன். இப்ப போல டாக்டர் அவருக்கே ஏதாவது உடம்புக்கு வந்தாலும் நான் தான் வைத்தியம் பாக்குறது. முதல்ல நீங்க எங்கேயா போய் வைத்தியம் பார்த்தங்க? உங்க உடம்ப பார்த்தா எனக்கு பரிதாபமா இருக்கு. ஏன் புறக்குறேன்? திங்கிங் எதை பத்தியாவது சிந்தனை. ஓஹோ, அதனால தான் இப்படி இருக்கீங்களா? நீங்க புறப்படுறீங்களா? வந்தீங்க, குழந்தை அட்மிட் பண்ணீங்க, அதோட தீர்ந்து போச்சு. அப்புறம் பேசிட்டு இருந்தா ஹாஸ்பிட்டல் டிஸ்டர்ப் ஆகாது. புறப்படுங்க. ஓ, சொல்றீங்களா? தயவுசெய்து போறீங்களா? சரியம்மா, நான் போயிட்டு வரேன். அடிக்கடி வந்து கவனிச்சுக்கிறேன். வரேன்ப்பா. போய் வாப்பா. உன் பேர் என்ன? நவநீதம். என் பேர் பீட்டர். என்ன வயசு? 19. எனக்கு 23. தம்பி தங்க அண்ணன் யாரா இருக்காங்களா? யாரும் இல்ல. தொல்லை விட்டது. குழந்தை குட்டி எத்தனை? யோ, எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. அப்பாடா, அப்படித்தான் இருக்கணும். உங்க அப்பா இப்படி கோவக்காரர? ஏன், அதெல்லாம் கூட ரிப்போர்ட்ல கேட்டிருக்க? இல்ல, ஜெனரலா கேட்டேன், சொல்லக்கூடாதா? எல்லாம் நல்லவர் தான். அப்பாடா. கண்ணை காட்டு. ஒண்டர்ஃபுல் ஐஸ். கை நீட்டு. டெம்பரேச்சர் இருக்கே ஜுரம். நீ ரொம்ப கோவமா இருக்கிற. நான் இந்த ரூமுக்கு வாசல்லையே நிக்கிறேன். எப்போ வேணாலும் கூப்பிட்டு உடனே ஓடியாந்துடுறேன். நான் வர்த்தமா நவநீதம்? சரிங்க தேவர், நான் சொன்ன சாமான்லாம் மறந்துடாம கொண்டு வாங்க. ஆமா, வரும்போது பழம் வாங்கிட்டு வாங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. குடிக்கவே மாட்டேன். நீ இப்படி பிடிவாதம் செய்தா நான் அடிப்பேன், தெரியுமா? ரொம்ப கசக்கும். இப்ப குடிக்க போறியா இல்லையா? ஏமா இப்படி குழந்தைய கோச்சுக்கிறீங்க? பக்குவமா சொல்லி பார்க்கலாமே. இது எப்பவும் இப்படிதானுங்க, ரொம்ப பிடிவாதக்காரி. என்ன புடியாக்காரி? பாப்பா, உன் பேர் என்னம்மா? உங்க பேர் என்ன? என் பேரு சீதா. என் பேரு உமா. நீ நல்ல பாப்பா தானே? ஆமா. அப்போ சமத்தா இந்த மருந்து குடிச்சிடுவியான். என்ன ரொம்ப கசக்குதே. இத பாரு. ஸ்வீட் டார்லிங், நீ படுத்துக்க, நான் போயிட்டு அப்புறம் வரேன். என்னோடனா இருக்கணும். நீ நல்ல பாப்பாவா இருந்தா நான் சொல்றபடி கேட்கணும். நான் வேலையெல்லாம் முடிச்சிட்டு வந்து உன்னோடயே இருக்கேன். என்ன? பாப்பா, தூங்குறேன். Don't talk. சீதா, என்னை அடியோடு மறந்துட்டியா சீதா? டாக்டர், என் கணவருக்கு உங்க மேல ரொம்ப நல்ல அபிப்பிராயம் டாக்டர். எப்போ பார்த்தாலும் ரொம்ப பெருசா போச்சு சனிய. அம்மா, நீங்க என் கணவருக்கு உடம்பு சரியில்லை. இந்த நர்சிங் ஹோம்ல தான் சேர்த்திருக்கோம்.
உங்க அழகு சத்தம் கேட்டு உள்ளே வந்தேன். ஏன் அழறீங்க? ஒண்ணும் இல்லம்மா. உங்ககிட்ட ஏதோ கடுமையா பேசிட்டு வெளியே போனாரே, அவர் என் கணவர். உங்களுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கிற இந்த நிலையில அவர் இப்படி கோபமா பேசிருக்க கூடாதுதான். அதுக்காக நீங்க அழலாமா? உங்க புருஷன் தானே உரிமையோட திட்டிருப்பார். அடிக்கிறதும் அந்த கைதான், அணைக்கிறதும் அந்த கைதானே அம்மா. அவர் திட்டினாருங்கிறதுக்காக நான் அழலம்மா. நான் நோயாளிங்கிறதுக்காக அவர் என்ன அடியோடு வெறுக்கிறார். குடும்ப வாழ்க்கையில வெறுப்பும் விருப்பும் சாதாரணம். இதெல்லாம் பெருசு பண்ணாம நாம தானே பொறுமையா இருக்கணும். இங்க பாருங்க, இதெல்லாம் போக போக சரியா போயிடும். நீங்க அமைதியா இருங்க. நான் வரட்டுமா? முதல் சந்திப்பிலே என்ன நீங்க ரொம்ப கவர்ந்துட்டீங்க. உங்க பேரு சீதா, என் பேரு வனஜா. உங்களை அடிக்கடி சந்திக்கிற சந்தர்ப்பம் கிடைச்சா நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் இங்கேதாமா இருக்கேன். உங்களை அடிக்கடி வந்து பாக்குறேன். வரட்டுமா? லங்ஸ்ல தான் புற்றுநோய் ஏற்பட்டிருக்கு. ஆனா பயப்படும்படியா ஒண்ணு இல்ல, ஆபரேஷன் செய்தா சரியா போடும் டாக்டர் சொல்றாரு. எனக்கு என்னவோ நம்பிக்கை இல்லை. தம்பி, மனித வாழ்க்கையினுடைய அஸ்திவாரமே நம்பிக்கை தான். அதை நாம இழக்கலாமா? கர்த்தரோட கிருபையினாலே உங்களுக்கு எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். டாக்டர் முரளி இருக்கிறாரே, ரொம்ப நல்லவர், நல்ல கைராசிக்காரர். சீதா, இந்த பெரியவர் சிகிச்சைக்காக ஆஸ்பத்திரியில தங்கியிருக்காரு. இவ என் மனைவி சீதா. வணக்கம். தீர்க்க சுமங்கலியா இருக்கணுமா? உங்க ஆசீர்வாதம் கிடைச்சது என்னுடைய பாக்கியம். சீதா, இவருக்கு ஏதாவது ஆலிஸ் கலந்து கூட? பரவாயில்ல, வேண்டாமா. எனக்கு பூஜைக்கு நேரமாச்சு. நான் வரட்டுமா? வரேனுங்க தம்பி. ஆமா, எங்க ஒண்ணு ரொம்ப நேரமா காணும்? இந்த ஆஸ்பத்திரியில இருக்கிற நோயாளிங்க சில பேரை பார்க்க போனேன். அங்க ஒரு குழந்தை இருக்குங்க, துரு துருன்னு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்ப அந்த குழந்தைய நீ ஸ்வீகாரம் எடுத்துக்க. ஏனா எனக்கு ஒன்னும் வயசா இல்லை. குட் ஈவினிங் மிஸ்டர் வேணு. ஹலோ டாக்டர், குட் ஈவினிங். ஹவ் ஆர் யூ? எப்படி இருக்கீங்க? ரொம்ப வசதியா இருக்கும். உங்களுக்கு எது தேவையானாலும் சொல்லுங்க, கவனிக்க சொல்றேன். தேங்க்ஸ் டாக்டர். டாக்டர், நான் எது வேணாலும் சாப்பிடலாம் இல்லையா? ஓ, தாராளமா சாப்பிடலாமே. கேட்டியா சீதா? நான் காஃபியே சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னியே. ஓ, ஐ எம் சாரி. நீங்க காபி டீ எல்லாம் சாப்பிடக்கூடாது. இப்ப என்ன சொல்றீங்க? நீங்க ரெண்டு பேரும் ஒரு கட்சி, நான் என்ன சொல்ல முடியும்? டாக்டர், இந்த இன்ஜெக்ஷன் எதுக்கு செய்யுது? ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகுதுங்க. இப்போ சீதா, நீயும் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுக்கேன். எனக்கே இதெல்லாம். நீ பிடிவாதம் பண்ணக்கூடாது சீதா. டாக்டர், இவர் ரொம்ப வீக். ஒரு சின்ன அதிர்ச்சி ஏற்பட்டா போதும் மயக்கமா விழுந்துடுறேன். அப்படியா? அதெல்லாம் ஒண்ணுமில்லை டாக்டர். இப்படி சொல்லி சொல்லியே தான் உடல் நலத்தை கவனிச்சுக்காம விட்டுறா டாக்டர். அது ரொம்ப தவறு. நான் ஒரு நல்ல டானிக் வாங்கி தரேன். அது தினம் சாப்பிட்டா. மன்னிக்கணும் டாக்டர். முதல்ல அவருக்கு பூர்ண குணமாகட்டும், பிறகு என்ன பத்தி சிந்திக்கலாம். பூரண குணமாகிறதா? எனக்கு நம்பிக்கையே இல்லை. அப்படி சொல்லாதீங்க மிஸ்டர் வேணு. என்னுடைய ஆபரேஷன் வெற்றி அடைஞ்சு நீங்களும் நலமா வாழ போறீங்க, நான் உத்தரவாதம் தரேன். என்ன டாக்டர், புற்றுநோய் எவ்வளவு பயங்கரமானதுன்னு எனக்கு தெரியாத. இப்படிப்பட்ட அபாயகரமான நோய்களில் இருந்து மனிதர்களை காப்பாற்றுறது தானே டாக்டருடைய கடமை. என்னுடைய தன்னம்பிக்கை, தடாத உழைப்பு வீண் போகாதுன்னு நான் உறுதியா சொல்றேன். பார்க்கலாம் டாக்டர். நான் பிழைச்சு இருந்தா 5 லட்சம் ரூபாய் உங்க ஆஸ்பத்திரிக்கு நான் நன்கொடையா தர தயார். உண்மையாவா? நிச்சயமா. அப்படியாதான் இப்பவே 5 லட்சத்துக்கு ஒரு செக் எழுதி தயாரா வச்சிருங்க. உங்க பணத்தினாலே மனித சமுதாயத்துக்கு நிறைய சேவை செய்யக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைக்க போகுது, பெருமை கிடைக்க போகுது, புகழ் கிடைக்க போகுது. ஐ அம் ஷூர். தெரியாம வாக்கு கொடுத்துட்டேன். என்ன சொல்றீங்க? இப்ப டாக்டர் என்ன புத்துநோயில இருந்து காப்பாத்திட்டா நமக்கு 5 லட்சம் ரூபாய் நஷ்டம் தானே? அசட்டுத்தனமா பேசாதீங்க. உங்க உயிரை விட பணமா முக்கியம்? 5 லட்சம் என்ன, நீங்க குணமாயிட்டா சொத்து பூரா கொடுக்க எனக்கு சம்மதம். வணக்கம்மா. வணக்கம் ஐயா. ஆமத்து. டிரைவர், நான் சொன்ன சாமான்லாம் கொண்டு வந்துட்டீங்களா? எல்லாம் கொண்டாந்துட்டேம்மா. இந்தாங்கம்மா படம். என்ன படம் சீதா அது? எனக்கு தேவையான படம் பாருங்க. பூஜை சாமான் எல்லாம் இந்த பெட்டிக்குள்ள இருக்குமா? இந்த சீதா. எங்கிருந்தாலும் வாழ்க, எங்கிருந்தாலும் வாழ்க,
இதயம் அமைதியில் வாழ்க, மஞ்சள் வளத்துடன் வாழ்க, மங்கள குங்குமம் வாழ்க, வாழ்க வாழ்க, எங்கிருந்தாலும் வாழ்க, இதயம் அமைதியில் வாழ்க, மஞ்சள் வளத்துடன் வாழ்க, மங்கள குங்குமம் வாழ்க, வாழ்க வாழ்க, எங்கிருந்தாலும் வாழ்க. இங்கே ஒருவன் காத்திருந்தாலும் இளமை அழகை பார்த்திருந்தாலும், இங்கே ஒருவன் காத்திருந்தாலும் இளமை அழகை பார்த்திருந்தாலும், சென்ற நாளை நினைத்திருந்தாலும் திருமகளே நீ வாழ்க, வாழ்க வாழ்க, எங்கிருந்தாலும் வாழ்க. வருவாய் என நான் தனிமையில் நின்றேன், வந்தது வந்தாய் துணையுடன் வந்தாய், துணைவரை காக்கும் கடமையும் தந்தாய், தூயவளே நீ வாழ்க, வாழ்க வாழ்க, எங்கிருந்தாலும் வாழ்க. ஏற்றிய தீபம் நிலை பெற வேண்டும், இருண்ட வீட்டில் ஒளி தர வேண்டும், போற்றும் கணவன் உயிர் பெற வேண்டும், பொன்மகளே நீ வாழ்க, வாழ்க வாழ்க, எங்கிருந்தாலும் வாழ்க, இதயம் அமைதியில் வாழ்க, மஞ்சள் வளத்துடன் வாழ்க, மங்கள குங்குமம் வாழ்க, வாழ்க வாழ்க, எங்கிருந்தாலும் வாழ்க. டாக்டர், shall I come in, டாக்டர்? வேணும், வாங்க வாங்க. பொழுது போகல டாக்டர், இப்படி உங்க நர்சிங் ஹோமை சுத்தி பார்த்துட்டு உங்ககிட்ட படிக்க ஏதாவது புத்தகம் தான் ஆயிட்டு போலாம்னு வரேன். படிக்கவா? இங்க எல்லா வைத்திய சம்பந்தமான புத்தகங்கள் தான் இருக்கு. ஓஹோ, அடனே இல்ல சார், வீட்டுல இருக்கு. என்ன டாக்டர்? ஒண்ணுமில்ல வேணும், அது ரொம்ப பழைய பத்திரிகை. பரவாயில்ல, பழசா இருந்தா தூக்கம் வர்ற வரைக்கும் படிக்கிறதுக்கு தானே. சீதா காத்துட்டு இருப்பாங்க, நான் வரேன் டாக்டர். இந்தாங்க, சூடு ஆறதுக்கு முன்னே சாப்பிட்டுடுங்க. சீதா, இங்கே உட்காந்து கொஞ்ச நாளைக்கு பேசிக்கிட்டு இருக்கலாம். வேண்டாங்க, பனி கொட்டுது, உங்களுக்கு உடம்புக்கு ஆகாது. உள்ள வாங்க போலாம்.
நான் ரெடி டாக்டர். எஸ், போலாமா? ஓ சீதா, நான் ரேடியோ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க போறேன். அரை மணி நேரத்துல வந்துடுறேன். அரை மணி எதுக்கு? 10 நிமிஷம், சீக்கிரமா முடிஞ்சிடும். இந்தாங்க குங்குமம். சீதா, நான் இதை வச்சுக்கலன்னா உன் மனசு ரொம்ப வருத்தப்படலையே? எனக்கே அந்த பொல்லாது, நீயே வச்சிரு. டாக்டர் கிட்ட நம்பிக்கை வைக்கிறத விட தெய்வத்துக்கிட்ட நம்பிக்கை வைக்கிறது நல்லதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. வேணும் அப்படி இல்லைங்க டாக்டர், இது எனக்குள்ள ஏற்பட்ட பக்தி, அவ்வளவுதான். விளையாட்டுக்கு சொன்னேன். நேரமாச்சு. வேணும் வனஜா, இனியும் என்னால பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது. மரியாதையா இந்த பேப்பர்ல கையெழுத்து போடு. இப்படி சித்திரவதை பண்றீங்க? நான் உயிரோட இருக்கும் போது நீங்க இன்னொரு கல்யாணம் செய்துக்கு நான் எப்படி சம்மதிக்க முடியும்? உனக்காக என் வாழ்க்கையை நாசப்படுத்தி சொல்றியா? நோயாளியான உன்னோட இந்த ஒரு வருஷமா நான் பட்ட பாடு போதும். இத பாரு வனஜா, நான் நல்லபடியா சந்தோஷமா வாழணுங்கிற ஆசை உனக்கு இருந்தா பேசாம இந்த பேப்பர்ல கையெழுத்து போடு. நான் நல்லா வாழ, நல்லபடியா பிழைச்சு எழுந்திருக்கணும்ன்ற ஆசை உங்களுக்கு இல்லையா? அந்த நம்பிக்கை எனக்கு கொஞ்சம் கூட இல்ல. அதுக்காக நான் காத்திருக்கவும் தயாரா இல்ல. எப்ப பார்த்தாலும் மூதேவி மாதிரி அழுதுகிட்டு செத்தும் தொலைக்காம என் உயிரை வேற வாங்கி. உங்களுக்கு வேண்டியது கையெழுத்து தானே. வனஜா, யார் நீ? மனித உணர்ச்சி உள்ள ஒரு பெண். இன்னொருத்தர் குடும்ப விஷயத்தில் குறுக்கிட உனக்கு என்ன உரிமை? உங்கள் மனைவி என்ற புனிதமான ஸ்தானத்தை இந்த அவளிடமிருந்து பறித்து இன்னொருத்தைக்கு கொடுக்க உங்களுக்கு மட்டும் ஏது உரிமை? அவள் என் மனைவி, என் விருப்பப்படி நடக்க வேண்டியது அவள் கடமை. ஆனால் அடிமையல்ல, நீங்கள் ஆட்டி படைப்பதற்கு. உன்னோடு நான் ஏன் பேச வேண்டும்? அண்ணா, கையெழுத்து போடுவாயா மாட்டாயா? மாட்டாள், அவள் கண்டிப்பாக போட மாட்டாள். அப்படியானால் அவள் வைத்திய செலவுக்கு கூட நான் பணம் தரப்போவதில்லை. தேவையில்லை, பணம் என்னிடமும் இருக்கிறது. சீதா, அவர் என்னை அடியோடு மறந்து விட்டார். மறக்க மாட்டார். மனித உள்ள முடையவரானால் சிந்திப்பார். கணவன் மனைவி என்றால் அந்த உறவுக்கு புனித தன்மை வேண்டாம், பிணைப்பு வேண்டாம். இத்தனையும் மறந்தவர்கள் செய்யும் அக்கிரமங்களுக்கு ஒரு எல்லையாவது வேண்டாம். என்னப்பா, என்ன தேடுற? இந்த பொண்ணு உமா இங்க வரலையாப்பா? காலையில இருந்து துரத்திட்டே இருக்கானுங்க. மருந்து கட்டவுடனே ஓடிடுச்சு. நீ போப்பா, குழந்தை இங்க வந்ததை நானே கூட்டிக்கிறேன். நான் ஊரில் எல்லாரும் சீட்டு கொடுத்துட்டு இருப்பேன், வந்தோன்னு அனுப்பிச்சிருங்க. தாத்தா, உமா, நீ இங்கேயா இருக்கிற? நான் உங்களோட பேச மாட்டேன். ஏமா, என் மேல கோவமா? நீங்க நான் நஷ்டத்தை வச்சுட்டேன்னு சொன்னீங்களே, டூக்கா. பாப்பா, நான் உங்களோட பேச மாட்டேன். அக்கா, என்ன உமா, இவ்வளவு நேரமா எங்கே உன்னை காணோம்? ஒரே வேலை அக்கா. பக்கத்து ரூம்ல தாத்தா இல்ல, கண்ணு குடிக்க மாட்டேன் புரியாமனாரு, சாமி கண்ணை குடின்னு சொல்லி குடிக்கச்சேன்க்கா. போய், அத்தனையும் போய் தானே? ஆமா. இதோ பாத்தியா, உனக்கு எவ்வளவு ஆப்பிள் பழம் கொண்டு வந்திருக்கேன். இவ்வளவு பழம் எதுக்குக்கா? இது நீ சாப்பிடுறதுக்கு. சாப்பிட்டா உடம்பு சரியாயிடும். சரியானா நீ வீட்டுக்கு போலாம். நான் வீட்டுக்கு போக மாட்டேன், எங்கேனா இருப்பேன். ஏன் உமா? எங்களுக்கு வீடே கிடையாதுக்கா. உமா, அம்மா. வணக்கம்மா, என் பேர் சீதா. உட்காருங்கம்மா. உங்க குழந்தைய எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அம்மா, அக்கா இல்ல, ரொம்ப நல்ல அக்கா. அப்படியாம்மா? வேலை இருக்கு, நீங்க 2 பேரும் பேசிட்டு இருங்க. உங்களை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அம்மா.
ஆமா, நீங்க இந்த இடத்துல இருக்கீங்களே, உங்க உடம்புக்கு ஏதாவது? இல்லம்மா, என் கணவருக்கு உடம்பு சரியில்லை. அவருக்கு துணையா நானும் இங்க இருக்கேன். என் குழந்தைக்கும் நீங்க தான் துணையா இருக்கணும்மா. இந்த குழந்தையை தவிர என்னுடையவங்கன்னு சொல்லிக்க இந்த உலகத்துல யாருமே கிடையாது. உங்களுடைய அப்பா என்னை நிராதரவா விட்டுட்டு காலம் ஆயிட்டாரு. நான் ஒருத்தர் வீட்டுல சமையல் வேலை செய்து காலம் கடத்திக்கிட்டு வரேன். என் குழந்தைய வந்து பாக்குறதுக்கு கூட எனக்கு நேரம் கிடைக்கிறது இல்லம்மா. உங்க கதையை கேட்க ரொம்ப வருத்தமா இருக்குமா. இந்த குழந்தைய பத்தி உங்களுக்கு எந்த கவலையும் வேண்டாம். கண்ணும் கருத்துமா நான் பாத்துக்கிறேன். ரொம்ப நன்றிம்மா. எனக்கு ரொம்ப நேரமாச்சு. அவர் காத்துட்டு இருப்பார். உமா, உமா, எங்க இவளை காணும்? அடே, நிறைய வேலை இருக்குன்னு சொன்னியே, இதுதானா? இதான் வேலை. ஓகே, வரேம்மா. சரிம்மா. அம்மா, நீயும் சாப்பிட. ஏம்மா, நாங்கெல்லாம் இருக்கும்போது இந்த குழந்தைய வேலை வாங்கணும்? அவங்க ஒண்ணும் சொல்லல, நான் என்ன செஞ்சேன்? இதெல்லாம் நீ செய்யக்கூடாது தெரியுமா? செஞ்சேன்னா டாக்டர் கிட்ட சொல்லிடுவேன். சொல்ல. ஏம்மா, உங்களுக்கு ஏதாவது தேவை இருந்தா இந்த பெல்ல அமுத்துங்க, நாங்க வருவோம். நீ மெல்ல வருவ. நீங்க எதுவும் போக மாட்டா? சீரியோ. சீதா, டாக்டர் கிட்ட இருந்து வீக்லி வாங்கிட்டு வந்தேன், அதை கொஞ்சம் கொண்ட. என்ன சீதா? சொல்லு சீதா. ஒண்ணுமில்லை டாக்டர். எஸ். அட, குட் ஆஃப்டர்நூன் டாக்டர் மாமா. குட் ஆஃப்டர்நூன் உமா. நீ எங்க இருக்க? ஆமா, உங்களை பார்க்கறதுக்கு நேரம் காத்துட்டு இருக்குது. ஏன் லேட்டு? ஐ அம் சோ சாரி உமா. உனக்கு என்ன வேணும்? மாமா, நர்ஸ் இல்ல நர்ஸ். டேய், அப்பவே கோச்சுக்கிறா. அப்படியா? ஆஷாவுக்கு சொல்லுங்களேன், என்ன நானும் கோச்சுப்பேன். கண்டிப்பா சொல்றேன். இனிமே உன்னை யாரும் கோச்சுக்க மாட்டாங்க. மாமா, நான் சின்ன பாப்பா தானே. ஆமா, சின்ன பாப்பா தான். நாளையில இருந்து எனக்கு இனிப்பு மருந்து கொடுக்கணும் மாமா. ஓ எஸ். இனிமே உனக்கு கசப்பு மருந்தே கொடுக்க மாட்டாங்க, சரிதானே? தேங்க்யூ. நீ எதை கொடுங்க, நேரமாச்சு. சமத்து. சீரியோ. சீரியோ. ஏமா எவாடி இந்த உடம்பு சரியில்லாதவங்க எல்லாம் படுக்க வச்சிருக்கிறாங்களா இங்க இல்ல? ஏன் உனக்கு யார் வேணும்? இந்த மேல குப்பம் நாட்டாமக்காரன் நாராயணசாமி தெரியுமா உனக்கு? அடே, இந்த கப்பல்ல கூட வேலை செய்யல. பீட்டர், இவர் என்ன சொன்னாருன்னு கேளு. போயிட்டாரா? ஆறு அது. யார் யாரு உடம்புல ஒரு வெத்தலவா கடையா வச்சுட்டு இருக்கிற? நமக்கு இலக்கு நாட்டு பக்கம் நம்ம உறவுக்கார பொண்ணு இங்க படுத்துருக்குதாம்ல, உனக்கு தெரியுமா? உறவுக்கார பொண்ணா? யாரு அது? அதான் பேரு வந்து நவநீதம். நவநீதமா? நானா நம்பர்? அம்மா, அவ உனக்கு என்னையா பண்ணும்? அவ பாட்டனும் எங்க அம்மாவை பெத்தவளும் அண்ணன் தங்கச்சின்னா நீயா புரிஞ்சுக்கியா? யார் யார் நீ சுத்த நாட்டானா இருக்கிற? நீனா உன்னால புரிஞ்சுக்க முடியலன்னு என்ன போய் திட்டுற? அது எனக்கு மோர பொண்ணு. ஐயா ஐயா, யோ, இனிமே யாரையும் பார்க்க முடியாதியா, போயா, நாளைக்கு வாயா. நீனா நான் ஏமாந்து ஒரு சோத்து மூட்டையை கட்டிக்கு நீங்க வந்திருக்கிற, இனிமே நாளைக்கு வர சொல்றிய? 4 மணிக்கு மேல யாரும் இங்க பார்க்க முடியாதியா? நான் பாப்பேன்.
நவனிதா யோ யோ ஏன் கழுத்த இருக்கிற சீக்கிரம் வந்து தொலைகிறதானே 8 மைல் நடந்து வந்து மோட்டர் பஸ்ல ஏறிக்கின்னு வந்திருக்கிறேன். டிரைவர் கிட்ட நான் எவ்வளவுதான் சொல்லி பார்த்தேன், கேட்கல. நான் என்ன பண்றது? சரியா போறதான் போறேன். மாமூல் கொடுத்துட்டு போய். மாமூலா? அது என்ன அது? நோயாளி பாக்கிறதுக்கு முன்னால எனக்கு ஐயா நவநீதம் நவநீதம் யார் வந்திருக்காங்க பாரு. நவநீதா என்ன தெரியல உனக்கு? நான் தான் நம்ம வாரு. அதுவே நீங்களா? வாங்க வாங்க. எப்ப வந்தீங்க? மேகால சூரியன் இறங்குறதுக்கும் நான் பட்டணம் வந்து சேர்றதுக்கும் சரியா இருந்தது. அதற்கட்டும், ஊர்ல எல்லாம் சௌக்கியமா இருக்காங்களா? பாத்தியா, என் சவுக்கத்தை பத்தி கேட்கலையே. நீங்க தான் வந்திருக்கீங்களே. நவநீதம், உனக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்ட உடனே நான் என்ன துடிச்சிருக்கிறேன் தெரியுமா? அந்த நேரம் அங்க யாருமே இல்லை அதை பாக்குறதுக்கு. நவநீதம், இந்த மாசம் பரிசம் போட்டு அடுத்த மாசம் உனக்கும் எனக்கும் கல்யாணம் பண்ணணும்னு அப்பா பேசிக்கிட்டு இருக்கும் போதுதானா உனக்கு உடம்புக்கு இந்த மாதிரி வரணும். அப்பாட நல்ல காலம். உடம்புக்கு வந்ததுனால கல்யாணம் நின்று போச்சு. என்ன அது? இல்ல உடம்பு சரியா இல்லாத நேரம் ஆச்சுன்னு சொல்லுவாங்க. நவநீதம், மறந்தே போட்டேனே, உனக்காக நம்ம ஊர் முட்டாய் கடையில இருந்து முட்டாயி, பழம், பூ, வெத்தலை பாக்கு எல்லாம் வாங்கிட்டு வந்து. இதெல்லாம் எதுக்குங்க? அனாவசியமா வீண் செலவு தானே. இந்த செலவு கிடக்குது. இந்த போகம் அளப்புல வர்ற பணம் பூராவும் செலவழிஞ்சாலும் சரிதான். எழுந்திரியா போயா போதியா ஏன் வளவளன்னு பேசிட்டு கிளம்பியா? நீ என்ன இப்படி சொல்ற? ஆமாங்க, நேரமாச்சு. நீங்க போயிட்டு நாளைக்கு வாங்க. நவநீதம், நிஜமாவே என்ன போக சொல்றியா? என்னங்க பண்றது, நேரமாச்சுன்னு சொல்றாரு. சரி, நான் போறேன். வாயா போலாம். என்ன விடாத. என்னங்க, ஜாக்கிரதையா போங்க. பட்டணம் உங்களுக்கு புதுசு இல்ல? ஆமாயா, சொன்ன மாதிரி கையில் இருக்கிற காப்பை வேணா கழட்டிட போறான். பத்திரம். நானு எடக்கு நாடானாகும் கையே வெட்டி எடுத்தா கூட காப்பு விட்டுற மாட்டேன். புச்சாலி புச்சாலி. யோ யோ, நாளைக்கு வரும்போது பாதாம் அல்வா, நிறைய ஆப்பிள் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துரு. என்னையா முழிக்கிற? எல்லாம் அந்த பொண்ணுக்கு தான், ஏன் உடம்புக்கு நல்லது. வாங்கிட்டு வந்து என்கிட்ட கொடுத்துரு. மோதியா, அந்த பொண்ணுக்கு உடம்புக்கு நல்லதா? அம்மா வாங்கம்மா, உட்காருங்க. வேணும், இவங்கதான் என் தாயார். அப்படியா? வணக்கம்மா. அம்மா, இவ பேர் வேணும், வைத்தியத்துக்காக வந்திருக்காரு. என் மகன் கைராஜ். உங்களுக்கு சௌக்கியம் ஆயிடும் தம்பி. இவங்க என் மனைவி சீதா. வணக்கம்மா. தீர்காயுசா இருக்கணும்மா. உட்கார். அம்மா, தீர்க்க சுமங்கலியா இருக்கணும்னு வாழ்த்துங்கம்மா. அதுதான் அவங்களுக்கு பிடிக்கும். மகாலட்சுமியை போல மஞ்சள் குங்குமத்தோடு பல்லாண்டு வாழ போறம்மா. உனக்கு ஒரு குறையும் வராது. இப்ப பாத்தீங்களா அவ முகத்துல சந்தோஷத்தை? நியாயம்தானே தம்பி? முரளி, உனக்கு பால் திரட்டி பிடிக்குமேன்னு செய்து கொண்டு வந்திருக்கேன்ப்பா. டாக்டர், உங்களுக்கு போன் வந்திருக்கு. கமிங். அம்மா, போன் பேசிட்டு வந்துடுறேன். இவங்களுக்கு இதை கொடுங்க. எக்ஸ்கியூஸ் மீ. பால் திரட்டின்னா அவனுக்கு உயிர். அதை எடுத்துட்டு நீங்களே வந்துட்டீங்களே. என்ன செய்யறது, அவனோ வீட்டுக்கே வர்றதில்லை. ஆஸ்பத்திரியே கதியா இருக்கான். உங்க மகனுக்கு தொழில ரொம்ப அக்கறமா. அதுல பாதி அக்கறையாவது தாய் மேல இருக்க வேண்டாமா தம்பி? நான் ஒருத்தி இன்னும் உயிரோட இருக்கேன். 2 நாளைக்கு ஒரு தடவையாவது அவன் என்ன பார்க்க வரக்கூடாதா? உங்க மகனுக்கு சீக்கிரம் ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்குமா. தினம் வீட்டுக்கு வராரா இல்லையான்னு பிறகு பாருங்க. அந்த ஆசை இந்த ஜென்மத்துல எனக்கு நிறைவேறாது தம்பி. என்னம்மா அப்படி சொல்றீங்க? கல்யாணமே செய்துக்க போறதில்லைன்னு அவன் ரொம்ப பிடிவாதமா இருக்கான். ஏன்னா என்னவோப்பா, அவன் எவ்வளவு ஒரு பெண்ணை காதலிச்சான். அவ வேற ஒருத்தனை கல்யாணம் செய்துக்கிட்டாளா. அதுல இருந்து என் மகன் விரக்தியோடும் வேதனையோடும் இருக்கான். நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன். இந்த உலகத்துல காதல் ஒரு பொழுதுபோக்கு ஆயிடுச்சு. அதனால எத்தனை பேரோட வாழ்க்கை பாழாகுதுங்கிறத யாருமே உணர்றது. நீங்க கவலைப்படாதீங்கம்மா. நானும் சீதாவும் எப்படியாவது முரளி கிட்ட பேசி கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சோம். இந்த நல்ல காரியத்தை நீங்க முடிச்சிட்டீங்கன்னா மன நிம்மதியோடு நான் கண்ணை மூடுவேன். பேரன் பேத்திகளை நீங்க கண்டிப்பா பார்க்கத்தான் போறீங்க. கவலைப்படாதீங்கம்மா. ஆமாப்பா, அப்படி நடக்கணும்னு எனக்கு எவ்வளவு ஆசையா இருக்கு தெரியுமா? அம்மா, உங்களுக்கு நேரம் ஆகல, அப்புறம் இருட்டி போயிடும். கொஞ்சம் பால் திரட்டி சாப்பிடப்பா. வேண்டாம்மா, அதை இப்படி கொடுங்க, அப்புறமா சாப்பிடுங்க. நீங்க புறப்படுங்க. நான் வரட்டுமா? சரி. வரட்டுமா அம்மா? வேணும், ரெஸ்ட் எடுங்க, அப்புறம் சந்திக்கிறேன். சரி டாக்டர். சீதா, நல்லவர்களுடைய வாழ்க்கை எப்படி எப்படி எல்லாம் பாழாகுதுன்னு பாத்தியா? அது அவங்களுக்கு ஏற்பட்ட விதி.
அதை மாற்ற யாரால முடியும்? இது விதி இல்ல சீதா. ஒரு ஆணுக்கு ஒரு பெண் செய்த துரோகம். காதலிக்கிற ஒருத்தனை கல்யாணம் செஞ்சுக்கிறது இன்னொருத்தனை, அந்த பெண்ணு எவ்வளவு மோசமானவளா இருக்கணும். டாக்டர் நினைச்சாதான் எனக்கு பரிதாபமா இருக்கு. ஒரு படிச்ச புத்திசாலி காதல பொழுதுபோக்கா நினைக்கிற ஒரு பெண்ணை நம்பி ஏமாந்திருக்க வேண்டும். முடியும் சீதா. டாக்டர் கிட்ட கொண்ட காதல் உண்மையா இருந்திருந்தா அவ கணவன் கிட்ட அன்பா இருந்திருக்க முடியாது. கணவனுக்கு உண்மையானவளா இருந்தா அவ காதல ஒரு விளையாட்டா நினைச்சிருக்கணும். சும்மாவா சொன்னாங்க, சேலை கட்டிய மாதரை நம்பினால் தெருவில் நின்று சீதா. என்ன ஏன் நான் ஏதோ பெண்களை பத்தி விளையாட்டா பொதுவா சொன்ன, நீ இப்படி அலறது? நீ பெண்கள்லயே ஒரு திலகம், நான் பெருமைப்பட்டு இருக்கேன். ஆப்பிள் ஜூஸா? ஆமா. ஏது? எனக்கு சீதாவா கொடுத்தாங்க, எனக்கு பிடிக்கவே இல்லை. உனக்கு வேணுமா? சரி இது குச்சிடாத. இந்தா. கொண்டா. உனக்கு ஆப்பிள் ஜூஸ் வேண்டாம்? வேண்டாம். குச்சிட்ட ஓ. குச்சிருவேன். அழுவிய கும்பல் கொட்டிய குச்சிட்ட. ஐயா யமண்டியா 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 யமண்டியா. தாத்தா தாத்தா. ஏமா ஏன் அங்க போனா அப்புறம் வாங்க வாங்க. தால் தாத்தா அடிக்க வராரு. ஏன்பா குழந்தை இப்படி எல்லாம் மிரட்டலாமா? பின்னங்க பின்ன ஆப்பிள் ஜூஸ்னு சொல்லி மருந்து கொடுத்துருச்சு. நான் குடிச்சா நீ ஏன் குடிச்ச? அது சொல்றது சரிதானேப்பா. அதுதான் கொடுத்தாலும் நீ அதை வாங்கி குடிக்கலாமா? என்னமோ ஆப்பிள் ஜூஸ் ஆச்சா அல்பாசா குடிச்சு தொலைச்சேன். இந்த குரங்கு இப்படி செய்யணும் யாருக்கு தெரியும்? நீ தான் குரங்கு. இப்படி சொல்லக்கூடாதுமா. பாத்தீங்களா, இறுதி இப்போ உன்னை டாக்டர்கிட்ட சொல்லி. டாக்டர் கிட்ட சொன்னா நோயாளி கிட்டே இதெல்லாம் வாங்கி சாப்பிடலாமான்னு உன்னைத்தான் திட்டுவாரு. ஆமா, நான் வம்புல மாட்டிட்டு தெரியுங்க. அப்ப தாத்தா கிட்ட சொன்ன மாதிரி டாக்டர் கிட்ட சொல்லிட்டாரு. Take this to lab. டாக்டர், அவசரமான வேலை தச்சமே உங்களுக்கு ஒண்ணு இல்லையே? ஏன் வேணும்? ஒரு 10 நிமிஷம் உங்ககிட்ட பேசணும், அவ்வளவுதான். ஓஎஸ் பேசுங்க. உங்க சொந்த வாழ்க்கையை பத்தி ஏதாவது கேட்டா தவறா நினைக்க மாட்டீங்கன்னு. கேளுங்க. நீங்க ஏன் டாக்டர் இன்னும் கல்யாணம் செஞ்சுக்காம இருக்கீங்க? ஒண்ணுமில்ல வேறு. கல்யாணத்தை செய்துக்கிட்டா தொழில சத்த குறைஞ்சிடுவேங்கிறதுக்காக அதை செய்துக்க நான் விரும்பல. அப்படியானா உலகத்துல டாக்டர்கள் எல்லாம் பிரம்மச்சாரிகளா தான் இருக்கணும்னு நீங்க சொல்றீங்களா? அது அவங்க மனோபாவத்தை பொறுத்தது. அர்த்தமில்லாத வியாகியானங்களை சொல்லி உண்மையை மறைக்காதீங்க டாக்டர். உண்மையா? ஆமா, அதுக்கு சீதா கூட சாட்சி. சீதா, டாக்டர் கல்யாணம் செஞ்சுக்காம இருக்கிறதுக்கு காரணம் நேத்து அவங்க அம்மா என்ன சொன்னாங்க? நான் சொன்னா நம்ப மாட்டாங்க, நீயே சொல்லு. வேணும், அம்மா எதையாவது சொல்லிருப்பாங்க. நடந்ததுதான் சொன்னாங்க. ஏன் டாக்டர், நீங்க யாரோ ஒரு பெண்ணை காதலிச்சிக்கலாமே, உண்மையா? அதெல்லாம் நடந்து போன விஷயம். அதை பத்தி பேசுறது தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். உங்க சுக துக்கத்துல அக்கறை செலுத்த வேண்டியது உண்மை நண்பனுடைய கடமை இல்லையா? சொல்லுங்க டாக்டர், காதலிச்சீங்களா? ஆமா. அவளும் உங்களை மனப்பூர்வமா காதலிச்சாங்க? ஆமா. இல்லேன்னு நான் சொல்றேன் டாக்டர். அவ காதல பவித்திரமா நினைக்கிறேன், காதலிக்கிறது நாகரிகம் நினைச்சிருக்க. இல்ல வேணும், அவ உத்தமி. அவ அப்படி நினைச்சிருக்கவே முடியாது. அவ உத்தமையா இருந்தா ஏன் டாக்டர் இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்க வாழ்க்கையை நாசப்படுத்திருக்க? வேணும்,
எனக்கே தெரியாத காரணங்களுக்கு என்கிட்ட விளக்கம் கேட்காதீங்க வேலு. டாக்டர், தெய்வீக காதல்னு சொல்றதெல்லாம் சுத்த முட்டாட்டம். வாழ தெரியாத கோழைகள் தான் அதெல்லாம் நினைச்சு உருகிட்டு இருப்பாங்க. டாக்டர், என்னது? சேச்சே, நீங்க செய்ய வேண்டியது சாதிக்க வேண்டியது இன்னும் எவ்வளவோ இருக்கு. பேசாம ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு தாய் மனசை சந்தோஷப்படுத்துங்க. Come on, take it easy. போங்க டாக்டர். என்ன மன்னிச்சிடுங்க வேலு. டாக்டர் எங்க யார பண்ணி? நான் வழக்கமான ஆள் தான், பழைய ஆளு. ஆமா, உனக்கு என்ன வேணும்? எனக்கு ஒண்ணும் வேணாம். இந்தாங்க, நீங்க இதை வச்சுங்க. என்ன இது? நாலனா? நாலனாவா? எனக்கு எதுக்கு? அது வழக்கமா. இன்னும் இங்க நிக்கிற உன அப்பவே வெளியே போக சொல்ல. நான் இப்பதானே வந்தேன். பாவி போய் சொல்றேன். போய் சொல்ல. என்ன இது நியூஸ்? சார் வந்து இந்த ஆளு காலையில இருந்து நான் கையில வச்சுக்கிட்டு தலைவலி மாத்திரை வேணும்னு இங்க கேட்கறேன். நீங்க வந்து அனாவசியமா நியூசன்ஸ் பண்றீங்க. வெளியே அனுப்பு. வாயா வாயா. என்னையா நீ என்னையே 9 வாட்ட வச்சு ரூபா போட்டுருக்குது. சில்லறையை கொண்டு போய் ஏன் அவர்கிட்ட கொடுத்த? நீதானே சொன்ன. ஐயா கட்ட. நீதானே குள்ளாக்கார சொன்ன மாமூல் கொடுக்க சொல்லி. நீ அங்க இல்ல, அந்த ஆள் கையில கொடுத்த. மாமூல் எங்கிட்ட கொடுக்க சொன்னேன். அவர்கிட்ட கொடுக்கறது அவர் பெரிய டாக்டர்யா. யாரா இருந்தா எனக்கு என்ன? உனக்கு என்னையா? எனக்குலயே வேலை போயிடும். உனக்கே வேலை போயிடுமா? ஆமா, நேற்று சொன்னேன் இந்த பாதாம் அல்வா ஆப்பிள் எல்லாம் கொண்டு சொல்லி கொண்டாந்து இருக்கிறீங்களா? ஓ, நான் என்ன கைட்டப்பட்டி இதெல்லாம் உணர்ந்திருக்கேன் தெரியுமா? பாபா நவநீதன் சொல்ல கொடுத்துரு. இன்னைக்கு நீ அவளை பார்க்க முடியாதியா? நீ பார்க்க முடியாதுன்னு தொந்தரவு பண்ற. யோ, உனக்கு எத்தனை சேர்த்து தர்றையா? ஆழ்வாரு, நான் எதுக்கு சொல்றேன்னா, டாக்டர் இருக்காரு, அவளுக்கு தூக்க மருந்து கொடுத்துருக்காரு. அவ இன்னும் ஒரு 6 மணி நேரத்துக்கு எந்திரிக்க மாட்டேன். ஓஹோ, குள்ளாக்காரா, உங்ககிட்ட ஏதாவது மருந்து இருந்தா கூட அதுக்கு உனக்கு ஏதாவது சேர்த்து தரேன். எப்ப நாங்கெல்லாம் எதுக்கா இருக்கிறோம்? எங்கிட்ட கொடுத்துட்டு போவா, நான் அவன் எந்திரிச்ச உடனே தந்துடுறேன். இங்க நிக்காத, டாக்டர் பார்த்தா கத்துவார். போ. இந்த இதெல்லாம் அவர்கிட்ட கொடுத்துரு. என்ன இந்த துண்டை மாத்திரம் நாளைக்கு நான் வந்து உடனே கொடுத்துரு. கண்டிப்பா. குள்ளாக்காரா, எப்ப நவநீதன் எந்திரிச்ச உடனே மச்சான் வந்து உன்னை ரொம்ப கேட்டுச்சுன்னு சொல்லு. அதுக்கும் உனக்கு ஏதாவது சேர்த்து தரேன். சொல்றேன்ப்பா. வாங்க வாங்க, இப்பதான் வர்றீங்களா? நீ தூங்கிக்கிட்டு இருப்ப, உன் முகத்தையாவது பார்த்துட்டு போலான்னு வந்தேன். தூக்க மருந்து சாப்பிட்டு உனக்கு தூக்கம் வரியா? தூக்கம் இருந்தா என்ன சொல்றீங்க? அட, அந்த புள்ளாதாரன் சொன்னானே டாக்டர் உனக்கு மருந்து கொடுத்துருக்காருன்னு. யாரு? அந்த பீட்டரா? அவன் உங்ககிட்ட பொய் சொல்லி இருக்கான். அட, அவனை நம்பி அளவாவையும் ஆப்பிள் பழத்தையும் கொடுத்துட்டு விட்டேன். ஐயா, அவன் நல்லா உங்களை ஏமாத்திட்டான். அட பாவி, நல்லா புது வீட்டுல வச்சிருக்கிற திருஷ்டி பொம்மை இருக்கிறான். என்ன வேலை செய்துட்டான் பாத்தியா? அவன் என்ன நாட்டான் நினைச்சுக்கிட்டு இருக்கான். அவனே டாக்டர் வராது. டாக்டரா? அவர் கத்துவாரு. அவனிதான் அவர் வந்தாருன்னா நான் இங்க இருக்கேன்னு சொல்லி விடாத. நவனீத், நவனீத்தம், நீதானா? ஹலோ, ஹவ் ஆர் யூ? எப்படி இருக்கிற? ஏய்யா, உனக்கு வேற வேலை இல்லையா? பாத்தியா, உனக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு கடையில இருந்து அல்வா ஆப்பிள் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். அல்வா சாப்பிடு, ஆப்பிள கறி. ஆப்பிள் டசன் என்ன விலை? நான் விலை விசாரிக்கிறது இல்ல, வழக்கமா அந்த 10 ரூபா நோட்டை அப்படி தூக்கி போடுவேன். பாக்கி எவ்வளவு கொடுத்தாலும் பார்க்காம வாங்கி போட்டுக்குவேன். ஆமா நவனீத்தம், உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு. ஊர்ல இருந்து உன் மச்சான்னு சொல்லிட்டு ஒரு அவதாரம் வந்திருக்கானே, அந்த சனி எப்ப போய் தொலைவான்? என் பிராணனை வாங்குறானே. யோ, அவரை பத்தி அப்படியெல்லாம் பேசாதய்யா. அவர் மகா கோவக்காரர், உடம்பு பத்திரம். அவன் கிடக்குறான் காட்டு போய. நவனீத், அவன் கோவம் என்ன என்னத்த பண்ணும்? நானா காட்டான்? ஏண்டா ஒற்ற கொம்பு? டேய், உன்னை அக்கா தனித்தனியா பிரிச்சு எடுத்துருவேன். எடக்கு நாட்டான தெரியுமா உனக்கு? எப்படியா திடீர்னு பிரதிஷ்டமான என்ன விட்டுறியா? மன்னிச்சிட்டேன். நீ செஞ்ச வேலைக்கு உன்னை டாக்டர் யாக்கிட்ட சொல்லி. காலை பிடிச்சு கேக்குறீங்க, தயவுசெய்து உங்க என் தம்பி மாதிரி நினைச்சேன். எவன்டா எனக்கு தம்பி? தம்பி செய்யற வேலையாடா இது? என்ன செஞ்ச நீ? என்னடா செஞ்ச? தப்பு செஞ்சுட்டு இனிமே சத்தியமா செய்ய மாட்டேன். கற்பூர் தட்டி சொல்றேன், என்ன விட்டுரு. டேய், நான் இங்கதான் சுத்திக்கிட்டு இருப்பேன், உன்னையேதான் பாத்துக்கிட்டு இருப்பேன். அப்படி ஏதாவது தப்பு தண்டா பண்ணேன்னு தெரிஞ்சது உன்னை விறகு பொழக்கிற மாதிரி பொழந்துருமா? போல எனக்கு என்ன பைத்தியமாயா? ஆழ்வார் என்னை விட்டு பாரியா, நான் எப்படி ஓடுறேன் பாரியா?
சீதா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசலான்னு வந்திருக்கேன். என்ன டாக்டர்? சீதா, நீ இன்னைக்கு இன்னொருத்தர் மனைவி. உன்னோட நான் பேசுறது கூட தவறுதான். ஆனா என் மனசுல எந்த விதமான களங்கமும் இல்லாம உன்னோட பேச வந்திருக்கேன். உனக்கு ஆட்சேபனை இல்லையே? இல்லை டாக்டர். ஆனா ஒரு விஷயம், என் மேலே என் கணவர் உயிரையே வச்சிருக்கார். நீங்க காதலிச்ச பெண் நான் தான் அவருக்கு தெரிஞ்ச அவர் இதயமே வெடிச்சிடும். அதனால ஏற்படக்கூடிய விளைவுகளுக்கு நீங்க பொறுப்பாளியா இருக்க கூடாதுன்னு தான் நான் விரும்புறேன். அப்படிப்பட்ட துரோகத்துக்கு நான் துணிய மாட்டேன் சீதா. உன்னை தெரிஞ்சதாவே காட்டிக்க மாட்டேன். நீ நல்லா வாழணும்னு நான் இதே பூர்வமா நினைக்கிறேன். உன்னுடைய சுகத்துக்கும் சந்தோஷத்துக்கும் பாடுபடக்கூடியவனா, அதுவே பாக்கியம்னு நினைக்கிறவனா. ஆனா சீதா, ஒரே ஒரு சந்தேகம். என் மனசை வாட்டிக்கிட்டு இருக்கிற அந்த கேள்விக்கு நீ விளக்கம் தர முடியுமானா? என் வேதனை பாதி குறையும் சீதா. சொல்லுங்க டாக்டர். உங்க உள்ளத்திலே துளியாவது நிம்மதி ஏற்படுத்த என்னால முடியுமானா? அதுவே நான் செய்த பாவத்திற்கு பிராயச்சித்தம். சீதா, இறந்த காலத்தை நான் உனக்கு நினைவுபடுத்துறதுக்காக தயவு செய்து என்ன மன்னிச்சுடு. என்னை தவிர வேற யாரையுமே கல்யாணம் செய்துக்க மாட்டேன்னு சொன்னீங்க. நீங்க தான் என் உயிர். உங்ககிட்ட நின்னை பிரிக்க யாராலும் முடியாதுன்னு சொன்னீங்க. அவ்வளவு உறுதியோட இருந்த உன் உள்ளம் மாறுபட காரணம் என்ன சீதா? என் மேல உனக்கு வெறுப்பு ஏற்படும்படியா நான் என்ன தவறு செய்தேன்? இதை மட்டும் தெரிஞ்சுக்கணும்னு என் மனசு எவ்வளவு துடிச்சுக்கிட்டு இருக்கு தெரியுமா? டாக்டர், ஏன் சீதா, உனக்கு சொல்ல விருப்பம் இல்லையா? அது சொல்றதுனால உங்க வேதனை குறையும்னு நீங்க நினைக்கிறீங்களா? எவ்வளவோ நினைச்சு சீதா, எதையோ எதிர்பார்த்தேன். ஆனா இப்படி ஒரு மாபெரும் ஏமாற்றம் என் வாழ்க்கையில் ஏற்பட போவது நான் கனவு கூட காணல. ஏதோ உன்னை நான் இழந்துட்டேன். ஆனா உனக்கு என் மேல ஏற்பட்டிருந்த ஒரு நல்ல அபிப்பிராயத்தை நான் இன்னும் இழக்கலேன்னு தெரிஞ்சா எனக்கு கொஞ்சம் திருப்தி. அவ்வளவுதான். டாக்டர், உங்க மேல எனக்கு எப்பவுமே வெறுப்பு ஏற்பட்டதில்லை, இனிமேலும் ஏற்படாது. எங்க அப்பா ஒரு பேங்க்ல வேலையா இருந்தாருன்னு உங்களுக்கு தெரியும். அந்த பேங்க்ல 30,000 ரூபாய் களவு போயிடுச்சு. அதை ஏன் தகப்பனாரு தான் களவாடிட்டாருன்னு போலீஸ்ல ரிப்போர்ட் செய்துட்டாங்க. எங்க அப்பாவுக்கு அரெஸ்ட் வாரண்ட் வந்தது. அந்த பணத்தை ஈடு செய்யக்கூடிய நிலையில் எங்க குடும்பமும் இல்லை. ஆகையினால் அந்த பேங்க்ல டைரக்டா இருந்து என் கணவருடைய தகப்பனார் காலில் விழுந்து எங்க அப்பா தன்னை காப்பாற்றும்படி கெஞ்சினார். என் மகனுக்கு உங்க பெண்ணை கல்யாணம் செய்து கொடுத்தா நான் உங்களை காப்பாத்துறேன்னு அவர் எங்க அப்பா கிட்ட சொன்னாரா? எங்க அப்பா இந்த விஷயத்தை என்கிட்ட சொன்னப்போ நான் துடிச்சதை உங்களால கற்பனை கூட பண்ண முடியாது. எங்க அப்பா கிட்ட உங்க மேல நான் கொண்டிருந்த காதலை சொல்லி கதறினேன். ஒரு நிமிஷம் சிந்திச்சு, காதலா கடமையா எது முக்கியம்னு மனசாட்சி கிட்ட கேட்டேன். இதுவரையில் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம தான் நான் நடந்துகிட்டு இருக்கேன் டாக்டர். நான் உங்களுக்கு துரோகம் நினைச்சதில்லை. யாருக்கும் நான் துரோகம் நினைக்கவே இல்லை டாக்டர். ஆச்சரியமா இருக்கு. உலகத்துல எத்தனையோ சம்பவங்கள் நாம ஆச்சரியப்பட முடியாதான் இருக்கு சீதா. அது இல்லைங்க, நீங்க இங்க வந்து தெய்வத்தை வணங்குறதை நான் இன்னைக்கு தானே பாக்குறேன். என்ன செய்யற சீதா? மனிதர்கள் மேல நம்பிக்கை குறையும் போது தெய்வத்து மேல நம்பிக்கை அதிகமாகிறது சகஜம் தானே. ஆமா சீதா, நீ எனக்காக வேண்டிக்கிட்டியா, உனக்காக வேண்டிக்கிட்டியா? எனக்காகத்தான் வேண்டிக்கிட்டேன். என் மாங்கல்யத்துக்கு எந்த விதமான ஆபத்தும் ஏற்படக்கூடாதுன்னு பிரார்த்தனை செய்தேன். நாம பிரார்த்தனை செய்யற அத்தனையும் பலிக்கிறதா இருந்தா உலகத்துல தொல்லைகளும் துன்பங்களும் இருக்காது சீதா. என்ன சொல்றீங்க? வாழ்க்கையே ஒரு புரியாத புதுன்னு சொல்றேன், அவ்வளவுதான். ஏன் டாக்டர், குழந்தைக்கு இப்ப எப்படி இருக்கு? 18ஆம் தேதி ஆபரேஷன் செய்ய போறேன். பிறகு எல்லாம் சரியா போயிடும். 18ஆம் தேதியா? ஆமா. ஏன்? ஒண்ணும் இல்ல, 16ஆம் தேதி உமாவுக்கு பிறந்த நாள், அது ஞாபகம் வந்தது. அப்படியா? அக்கா, உமா, இத பாத்து உனக்கு பிஸ்கெட் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
மொத்தமே எனக்கு தானே? ஆமா. ஏம்மா பிறந்த நாள்னு சொன்னீங்களே, யாருக்கு? எனக்கு தான். ஆமா அம்மா, 16ஆம் தேதி இவளுக்கு பிறந்த நாள்னு டாக்டர் கிட்ட நான் தான் சொல்லிட்டு இருந்தேன். அம்மா அன்னைக்கு பட்டு சோக்கா வாங்கி தரியா? நான் வாங்கி தரேன் அம்மா. நிறைய சொக்கா பொம்மை எல்லாம் வாங்கி தரேன். தேங்க்யூ. சீதா, உனக்காக ஒரு நல்ல டானிக் கொண்டு வந்திருக்கேன். இதை நீ சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. வேண்டாம் டாக்டர், என் உடல் நிலையை பத்தி நான் கவலைப்படலை. நீ கவலைப்படாம இருக்கலாம், ஆனா தயவு செய்து நீங்களும் எனக்காக கவலைப்படாதீங்க டாக்டர். அதுக்கு இல்ல சீதா, ஹிருதய பலவீனமா இருக்கிறது எப்பவுமே அபாயம். என் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிற பெரிய அபாயத்தை போக்க முதல்ல முயற்சி செய்யுங்க டாக்டர். அப்படியான இந்த டானிக் மன்னிக்கணும் டாக்டர், எனக்கு தேவையில்லை. நான் வரேன் சீதா. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை, நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றுமில்லை. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை, முடிந்த கதை தொடர்வதில்லை இறைவன் ஏட்டினிலே, தொடர்ந்த கதை முடிவதில்லை மனிதன் வீட்டினிலே. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை, நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றுமில்லை. ஆயிரம் வாசல் இதயம், அதில் ஆயிரம் எண்ணங்கள் உதயம், யாரோ வருவார் யாரோ இருப்பார், வருவதும் போவதும் தெரியாது. ஆயிரம் வாசல் இதயம், அதில் ஆயிரம் எண்ணங்கள் உதயம், யாரோ வருவார் யாரோ இருப்பார், வருவதும் போவதும் தெரியாது. ஒருவர் மட்டும் குடியிருந்தால் துன்பம் ஏதுமில்லை, ஒன்றிருக்க ஒன்று வந்தால் என்றும் அமைதி இல்லை. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை, நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றுமில்லை. எங்கே வாழ்க்கை தொடங்கும், அது எங்கே எவ்விதம் முடியும், இதுதான் பாதை இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது. எங்கே வாழ்க்கை தொடங்கும், அது எங்கே எவ்விதம் முடியும், இதுதான் பாதை இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது. பாதையெல்லாம் மாறி வரும், பயணம் முடிந்துவிடும், மாறுவதை புரிந்து கொண்டால் மயக்கம் தெளிந்துவிடும். நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை, நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றுமில்லை.
சீதா, என்னை தேடி நீ இவ்வளவு தூரம்? காரணமாகத்தான் வந்திருக்கிறேன் டாக்டர். உள்ளே வா சீதா. உட்கார். உட்கார நேரமில்லை. உங்களிடம் ஒரு உதவியை நாடி வந்திருக்கிறேன். உன்னுடைய சந்தோஷத்திற்காக நான் எதையும் செய்ய தயாராயிருக்கிறேன் சீதா. என்னுடைய போட்டோ உங்களிடம் இருப்பதை நான் விரும்பவில்லை. அதை என்னிடம் கொடுத்து விடுங்கள். வேண்டாம் சீதா, தயவு செய்து அதை மட்டும் கேட்காதே. நீ இருக்க வேண்டிய இடத்தில் உன் நிழல்தான் இருக்கிறது. அதையும் பறித்துக் கொள்ள நினைக்காது சீதா. டாக்டர், பழைய உறவின் எந்த சின்னமும் உங்களிடம் இருக்க வேண்டாம். நான் இன்னொருவர் மனைவி. நீங்கள் என்னை அடியோடு மறந்துவிட வேண்டும். என் நினைவு கூட உங்கள் நெஞ்சத்தில் இருக்கக்கூடாது டாக்டர். வேண்டாம், இது உன் தவறில்லை. கருவி போன ஆசைகளையும் கடந்த கால நிகழ்ச்சிகளையும் என் இதயத்தில் தேக்கி வைத்து துடித்துக் கொண்டிருக்கிறேன். அதுதான் என் தவறு. நடந்ததை மறந்து விடுங்கள் டாக்டர். முயன்றேன் சீதா, முடியவில்லை. சந்திப்பும் பிரிவும் வாழ்க்கையில் சகஜம். அதை நினைத்து சஞ்சலப்படுவதால் என்ன பலன் சொல்லுங்கள். விரக்தி அடைந்த என் உள்ளத்திற்கு உன் வேதாந்தம் ஆறுதல் அளிக்காது சீதா. உங்கள் காலில் விழுந்து கெஞ்சி கேட்கிறேன், என்னை மறந்து விடுங்கள் டாக்டர். உன்னை போல் என் இதயத்தை இரும்பாக்கிக் கொள்ள என்னால் முடியவில்லையே சீதா. ஒரு பண்புள்ள மனைவியாக வாழ்வதை நான் என் கடமையாக்கிக் கொண்டேன் டாக்டர். நெஞ்சம் என்பது ஒரு புனிதமான ஆலயம். அந்த ஆலயத்தில் ஒரே ஒரு தெய்வம் தான் இருக்க முடியும். ஒரு பெண்ணிற்கு கணவன் தான் தெய்வம் என்பதை உணர்ந்தவள் நான், மறந்தவள் அல்ல. ஆகவே என் இதய கோவிலில் தெய்வமாக வீற்றிருக்கு என் கணவருக்குத்தான் உரிமை உண்டே தவிர வேறு யாருக்கும் அங்கிடமில்லை. நீங்கள் பண்புள்ளவராக இருந்தால், மற்றவர்கள் வாழ வேண்டும் என்ற உயர்ந்த உள்ளமுடையவராக இருந்தால், என்னுடைய போட்டோவை நீங்கள் வைத்திருப்பது தவறு. அதை நான் வெறுக்கிறேன். நல்லவர் ஒருவர் எங்க டாக்டராக இருப்பார் என்று எதிர்பார்த்தேன். இதோ ஒரு போட்டோ. அமைதியற்ற எனக்கு ஆறுதலாக இருக்கும் ஒரே ஒரு நினைவு சிட்டு. என்று இதையும் இழந்துவிட்டு சுற்றிதான சீதா. உனக்கு வேண்டாம்னா எனக்கு வேண்டாம். என்னங்க ஆஸ்பத்திரியில கூட விளையாட்டு? சீதா, மனமொத்த தம்பதிகளுக்கு ஆஸ்பத்திரியும் வீடும் ஒண்ணுதான். ப்ளீஸ். எம்மா, எம்மாடி, இங்க நவநீதான ஒரு பொண்ணு இருந்ததா, அது எங்க போயிருக்க? ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிருக்காங்க, வரத்துக்கு 1/2 மணி நேரம் ஆகும். டீ குடிக்க போயிருக்குதா? ரூம் நோயாளிக்காக ஆபரேஷன் தியேட்டர்ல சின்ன டாக்டர் காத்துட்டு இருக்காரு. சீக்கிரம் எடுத்துட்டு போயே. வாயா, உண்மையா செய்யறதா? நமக்குள்ள இதெல்லாம் ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் தானே. சீக்கிரம் போ. நான் சீக்கிரமா போயிட்டு வந்தேன். யா, நோயாளிக்கு மயக்க மருந்தாவது குடிச்சாயா? என்ன சும்மா போறான்? சுத்த சோம்பேறி பசங்களா இருக்காங்க. அட பாவிங்களா, ஆபரேஷனுக்கு போற பேஷண்ட் அம்போன்னு வெராண்டாலே விட்டு போட்டானுங்களே. சுத்த பொறுப்பு இல்லாத பசங்க. இந்த ஆஸ்பத்திரியில நான் ஒருத்தர் இல்லைன்னா ஒரே ரகடாதான். 7 நம்பர் என்ன கணம் கணக்குறாங்க. பேஷண்ட்டுக்கு இன்ஜெக்ஷன் கொடுக்கல, நீ பாட்டுக்கு ஆபரேஷன் தியேட்டர் கொண்டு போறீங்க. ஐ எம் சாரி டாக்டர், இது வந்து சதாசிவம் செய்ய வேண்டிய டியூட்டி என் தலையில கட்டிட்டான். இதை பத்தி எனக்கு ஒண்ணும் தெரியாது. இன்ஜெக்ஷன் தானே ஓஎஸ். நான் வந்து என்னையா கண்டத்துல வந்து படுக்கிறேன். தள்ளு தள்ளு தள்ளு. டாக்டர், இன்ஜெக்ஷன் இப்பவே கொடுக்கணுமா? ஏன் ஆபரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் கொடுக்க சொல்றியா? தட்ஸ் பெட்டர். தள்ளியா? என்ன கேட்டாங்க சார்? ஒண்ணு இல்ல சார், சதாசிவம் வந்து ஸ்ட்ரெச்சர் ஆளு. என்ன மாதிரி வளர்ற? இதுவா 7 நம்பர் பேஷண்ட்? இல்ல சார், இது 7 நம்பர் பேஷண்ட் இல்ல சார், இது 4 நம்பர் ரூம் விருந்தாளி. யூ நோ தட் நவநீதம். நீ எப்படி பண்ணதுல வந்தா? ஆமா, நான் நேற்று ராத்திரி 3வது ஆட்டம் பயாஸ்கோப் பார்த்தேன்.
ஏசா தூக்கம் வந்துச்சு, இங்க பெஞ்சு கிடந்துச்சு, நான் இங்க வந்து படுத்துச்சு. நீ இங்க வந்து படுத்துச்சு, இந்த முட்டாள் ஒண்ணு ஆபரேஷன் பண்றதுக்கு கொண்டு வந்துட்டான். நல்ல காலம் மயக்க மருந்தோட விட்டாங்க, வயிற்று அறுத்துருப்பாங்கடா பாவி. பீட்டர், நீ வர வர பொறுப்பு எல்லாம் நடந்துக்கிற. சரி இந்த ஆளை கொண்டு போய் ஒரு இடத்துல படுக்க வை. மயக்க மருந்து கொடுத்துருக்கோம், 1/2 மணி நேரத்துல எல்லாம் சரியா போயிடும். மயக்க மருந்தா? எனக்கா? இது தெரிஞ்சிருந்தா பட்டணத்துக்கு வந்திருக்க மாட்டேன்னு. யாரும் சேர்ந்து எனக்கு மயக்க மருந்து கொடுத்துட்டாங்களே. டாக்டர் சீக்கிரம் வாங்க டாக்டர். அவருக்கு திடீர்னு மார்பல் ஏற்பட்டு ரொம்ப துடிச்சிட்டு இருக்காரு டாக்டர். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு டாக்டர். எப்போது வரதில்லை, ஆனா இவ்வளவு சீரியஸ் அவர் எப்பவுமே அவதிப்பட்டதில்லை. டாக்டர் இப்படி திடீர்னு மார்பல் ஏற்படுறது ரொம்ப அபாயமா டாக்டர்? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லைம்மா, நான் கவனிச்சுக்கிறேன், நீங்க கவலைப்படாத. டாக்டர் டாக்டர், என்னால வலி தாங்க முடியல டாக்டர். கவலைப்படாதீங்க, இன்ஜெக்ஷன் கொடுத்தா எல்லாம் சரியா போயிடும். கொஞ்சம் பொறுமையா இருங்க. கொஞ்ச நேரம் நிம்மதியா தூங்குங்க. எனக்கு தூக்கம் வரலையே டாக்டர். தூக்கம் வரதுக்காக தான் இன்ஜெக்ஷன் கொடுத்துருக்கீங்க. பயப்பட வேண்டாம், இந்த வியாதி இருக்கிறவங்களுக்கு மார்வலி வந்து சகஜம். கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, எல்லாம் சரியா போயிடும். நான் பிறகு வரேன். சீதா, கொஞ்ச நேரம் தூங்குங்க. வேணும், ராத்திரி நேரத்துல வந்து தொந்தரவு கொடுக்கறதுக்கு மன்னிச்சுங்க டாக்டர். அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லை, உள்ள வாங்க, உட்காருங்க. டாக்டர், என்கிட்ட ஒரு உண்மையை நீங்க மறைக்காம சொல்லணும். இது வரைக்கும் நான் போய் சொல்லிட்டு இருந்தேன். அப்படி இல்லை, என் மனசு துன்பப்படக்கூடாதுன்னு நீங்க போய் சொல்லி இருக்கலாம் இல்லையா? நீங்க சொல்றது எனக்கு புரியல. எனக்கு ஆபரேஷன் நடந்தா நான் பிழைப்பேன்னு நினைக்கிறீங்களா? நான் கோழை இல்ல டாக்டர், உங்க மனசுக்கு தெரிஞ்ச உண்மையை தைரியமா சொல்லுங்க. நீங்க பிழைப்பீங்கிற நம்பிக்கை எனக்கு நிறைய இருக்கு வேணும். நம்பிக்கை நிறைய இருக்கலாம், ஆனா என் நிலைமை அபாயகரமானது தானே வேணும். டாக்டர், நான் சாகிறத பத்தி கவலைப்படல. நான் வாழ்ந்து சாதிக்க போறது ஒண்ணு இல்லை. என்னுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் எந்தவித குறையும் ஏற்பட்டதில்லை. செல்வத்துல பிறந்த, சிறப்பா வளர்ந்த, சந்தோஷமா வாழ்ந்த, அழகும் பண்பும் உள்ள பெண்ணைத்தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இன்னைக்கு வர அந்த உத்தமி என் மனசு கோணாமத்தான் நடந்துகிட்டு இருக்க. எந்த வகையில எடுத்துக்கிட்டாலும் அடுத்தவங்க பார்த்து பொறாமப்படக்கூடிய அளவுல தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இனிமேலும் நீங்க அப்படித்தான் வாழ போறீங்க. டாக்டர், இதுவரைக்கும் நான் சொன்னது உண்மை, நீங்க சொல்றது ஜோசியம். உங்க நினைப்புக்கு மாறா நான் இறந்து போறதா வச்சுக்கோங்க. அப்படி நடந்தால் டாக்டர், நான் சாகும்போது என் மனசுல குறை இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அந்த குறையை உங்களால போக்க முடியுங்கிற நம்பிக்கையில வந்திருக்கேன். வேணும், உங்களுக்காக நான் எதையும் செய்ய தயாரா இருக்கிறேன். என் மனைவி ஒரு இளம் பெண், மனித உள்ளம் படைச்ச யாரும் அவ அமங்கலியா வாழ்வதை விரும்ப மாட்டாங்க இல்லையா? அந்த துர்பாக்கியம் அவங்களுக்கு நேராது வேணும். டாக்டர், நீங்க எனக்கு ஒரு சத்தியம் செய்து தரணும். சத்தியமா? உங்களை உயிருக்குயிரா நேசிக்கிற நண்பன் கேட்கிறேன், தயங்காதீங்க டாக்டர். சொல்லுங்க வேணும். நான் இறந்துட்டா கூட மறுபடியும் அவளை சுமங்கலியாக்க வேண்டியது உங்க கடமை. வேணும், அவளுக்கு மறுமணம் செய்து வைக்க வேண்டியது உங்க பொறுப்பு. முடியுமா முடியாதா டாக்டர்? உங்க மனைவி சம்மதிச்சா நான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி வைக்கிறேன். முத்தான
முதிர்ந்து வந்த முத்தல்லவோ கட்டான மலர் அல்லவோ கடவுள் தந்த பொருள் அல்லவோ முத்தான முத்தல்லவோ முதிர்ந்து வந்த முத்தல்லவோ கட்டான மலர் அல்லவோ கடவுள் தந்த பொருள் அல்லவோ முத்தான முத்தல்லவோ முத்தான முத்தல்லவோ முதிர்ந்து வந்த முத்தல்லவோ கட்டான மலர் அல்லவோ கடவுள் தந்த பொருள் அல்லவோ முத்தான முத்தல்லவோ முத்தான முத்தல்லவோ முதிர்ந்து வந்த முத்தல்லவோ கட்டான மலர் அல்லவோ கடவுள் தந்த பொருள் அல்லவோ முத்தான முத்தல்லவோ பலமான சிந்தனையில் ஆழ்ந்துட்டீங்க. ஒண்ணுமில்ல சீதா, அந்த குழந்தை உமாவை பத்தி நினைச்சிட்டு இருந்தேன். ஆமாங்க, இவ்வளவு அழகும் புத்திசாலித்தனமும் சேர்ந்து இருக்கிற குழந்தை நான் பார்த்ததே இல்லை. ஏன் கண் திருஷ்டி அதுக்கு பட்டடும் போல இருக்கு. அந்த குழந்தைக்கு நாளைக்கு ஆபரேஷன் ஆமே டாக்டர் சொன்னார் சீதா. பா, அந்த குழந்தைனுடைய தாயை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப வேதனை இருக்குங்க. அவளுக்குன்னு இருக்கிறது அந்த குழந்தை ஒண்ணுதான். சின்ன வயசுலயே அவ கணவன் எழுந்துட்டா. ஓ, விதவையா? ஆமாங்க, அந்த கோலத்துல அவளை பார்க்கவே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சீதா, என்னங்க இளம் வயசுல விதவை ஆகிறது ரொம்ப கொடுமை இல்ல? ஏன் சீதா, எனக்கு ஏதாவது விபரீதம் நடந்துட்டா? உங்க கால விழுந்து கேட்க, விளையாட்டா கூட இப்படி எல்லாம் பேசாதீங்க. எப்பவுமே நல்லது கெட்டது ரெண்டையும் சிந்திச்சு பார்க்கணும் சீதா. வேண்டாங்க, கெட்டது சிந்திச்சு பார்க்கிற சக்தி எனக்கு இல்லை. அதுக்கு இல்ல சீதா, அப்படி ஏதாவது எனக்கு ஏற்பட்டா? ஏற்படாதுங்க, ஏற்படக்கூடாது. பயங்கரமான கற்பனைகள் தயவு செய்து வேண்டாம். உண்மையை நீ எப்படி சகிச்சுக்க முடியும்? நான் பூஜிக்கிற தெய்வம் உண்மையா இருந்தா நீங்க நினைக்கிற உண்மையும் பொய்யா? சீதா, நானும் சாக விரும்பல. எனக்கு மட்டும் சாகணும்னு ஆசையா இல்லை. உன் மேல நான் வச்சிருக்கிற அன்பு பாசம், உன் எதிர்காலத்தை பத்தி நான் நினைக்கிறேன். நீ அமங்கலியா இருந்து அல்லல் படக்கூடாதுன்னு என் நெஞ்சு துடிக்குது. கணவனுடைய ஆசைகளை நிறைவேற்றி வைக்கிறது தான் பெண்களுடைய பண்பு. நீதானே சொல்லுது, நான் இறந்தாலும் நீ 2வது கல்யாணம் செய்துவிட்டு சுமங்கலியா வாழ. அம்மா வாங்கம்மா. வீட்டுக்கு போயிட்டு இருக்கீங்களா? ஆமாம்மா. நாளைக்கு மறுபடியும் வருவீங்க? வருவேன். எனக்கு ஒரு உதவி செய்யணுங்க. நீங்க என் குழந்தை மேல வச்சிருக்கிற பாசத்துக்கு என்னால முடிஞ்ச எதையும் செய்ய தயாரா இருக்கேம்மா. ஒண்ணுமில்லை, நாளை காலையில நீங்க வரும்போது
எனக்கு நிறைய பூவும் மஞ்சளும் வாங்கிட்டு வரணும். இந்தாங்க பணம். பூவும் மஞ்சளுமா? ஆமா, எனக்கு தேவையாது, நிறைய தேவை. மறந்துடாதீங்கம்மா. உள்ள வாங்கம்மா. இந்தாங்கம்மா பூவும் மஞ்சளும். ரொம்ப நன்றிம்மா. அம்மா, நேத்து நீங்க திடீர்னு வந்து என்ன பூவும் மஞ்சளும் வாங்கிட்டு வர சொன்ன உடனே உங்க வேதனைக்கு காரணம் தெரியாம நான் குழப்பம் அடைஞ்சிட்டேம்மா. அம்மா, இன்னும் 8 நாள் என் கணவருக்கு ஆபரேஷன் நடக்க போகுது. அவர் பிழைக்கிறதே கஷ்டம் டாக்டர்கள் சொல்றாங்க. நீங்க நினைக்கிறது எனக்கு புரியுது. பூவும் மஞ்சளும் உங்களுக்கு சாஸ்வதமா நிலைக்கும். கடவுள் உங்களை கைவிடவே மாட்டாரம்மா. நான் அவரை தாம்மா பூரணமா நம்பியிருக்கேன். தைரியமா இருங்கம்மா, நான் வரேன். ஏன் டாக்டர், நாளைக்கு குழந்தைக்கு ஆபரேஷன் நடந்தா ஒன்னும் ஆபத்து இல்லையே? இது சாதாரண ஆபரேஷன், பயப்பட வேண்டியதில்லை. இத பாருங்க, இன்னைக்கு குழந்தை ஜாஸ்தி அழியாம நிறைய ஓய்வு எடுத்துக்கணும். நீங்க எப்பவும் கூட இருக்கிறது நல்லது. நான் வரட்டுமா? சரிங்க, நான் வரேன் பாப்பா. சீரியோ சீரியோ. அம்மா, எப்பவும் என்னோடய நான் இருப்பேன். ஆமாண்டா கண்ணு, நான் எப்பவும் உன் கூட தான் இருப்பேன். அம்மா வாங்கம்மா. அக்கா, எனக்கு நாளைக்கு ஆபரேஷன் டாக்டர் மாமா சொன்னாரு. இந்தா தூங்கும். இது இருக்குக்கா. இதை வச்சுக்கிட்டா உடம்பு குணமா? ஒண்ணும் தாயே. எதுக்குமா? தாயே, தாத்தாக்கு, இந்த அக்காக்கு எல்லாருக்கும் தர போறேன். இந்த அம்மா, டாக்டர் என்ன சொன்னாரு? பயம் இல்லைன்னு சொல்றாரு. ஆனா எனக்கு தான் மனசு சரியில்லைம்மா. நீங்க அப்படி இருக்க கூடாதுங்க, தைரியமா இருக்கு. அக்கா அக்கா, இந்தாயே குங்குமம்மா. வச்சுக்கிட்டா உடம்பு சரியாகும் சீதாக்கா சொன்னாங்க. சரி, போயிட்டு வரேன்க்கா. தாத்தா தாத்தா, நெத்தி காட்டுங்களே. ஏம்மா? இது வச்சுக்கிட்டா உடம்பு குணமாகும். அப்போ நீயே வச்சு. உமா, இப்படி எல்லாம் நீ அலையக்கூடாது தெரியுமா? அம்மா கூப்பிடுறாங்க, போய் படுத்து தூங்குமா. ஏம்மா, அவ இங்கேயேதான் இருக்கட்டுமே. இல்ல தாத்தா, எனக்கு நாளைக்கு ஆபரேஷன், நான் வரேன். பாவம், சின்ன வயசுல இந்த குழந்தைக்கு இப்படிப்பட்ட கஷ்டம் ஏற்பட்டிருக்க வேண்டாம். இந்த குழந்தை பிழைக்கணும்னு நான் வேண்டாத தெய்வம் இல்லைங்க ஐயா. அந்த குழந்தை பிழைக்கலன்னா அப்படியெல்லாம் ஏம்மா நினைக்கணும்? நல்லதையே நினைப்போமே. ஐயா, என் மனசுல ஒரு எண்ணம் உண்டாயிருக்கு. அதை கடவுள் நிறைவேற்றிட்டா என் வாழ்க்கையில ஒரு பெரிய நம்பிக்கை ஏற்படும். அது என்னம்மா அப்படிப்பட்ட எண்ணம்? அது மத்தவங்களுக்கு அர்த்தமற்றதா இருக்கலாம், ஆனா அதுவே என் எதிர்காலத்துக்கு ஏற்படக்கூடிய முடிவுன்னு என் மனசாட்சி நினைக்க. நீ சொல்றது எனக்கு ஒண்ணும் புரியலையே. ஐயா, இந்த குழந்தை பிழைச்சாதான் என் கணவரும் பிழைப்பாரு. இந்த ஆபரேஷன் வெற்றி அடைஞ்சாதான் என் கணவரையும் கடவுள் காப்பாத்துவாருன்னு என் மனசுக்கு தோணுது. இது வெறும் குருட்டு நம்பிக்கைம்மா. எது வேண்டுமானாலும் இருக்கட்டும், ஆனா அந்த நம்பிக்கை தான் என் மனசுல இப்ப உறுதியா நிலைச்சிருக்கு. அது என்னால மாத்த முடியலைங்க. நல்லவங்களுக்கு ஆண்டவன் துணை செய்வாரம்மா. நான் வரேங்க. நல்லது. குழந்தைக்கு இன்ஜெக்ஷன்லாம் கொடுத்தாச்சு. ஓகே நர்ஸ், சரியா 8 மணிக்கு குழந்தை ஆபரேஷன் தியேட்டர் கொண்டு போகணும். எஸ் டாக்டர். நாகேஷ், கரெக்டா 8 மணிக்கு நாம ஆபரேஷன் ஆரம்பிச்சிடணும். அதுக்கு வேண்டிய ஏற்பாடு செய்யுங்க. ஓகே டாக்டர்.
இந்த ஆபரேஷன் எப்பப்பா முடியும்? இன்னும் அரை மணி நேரத்துல முடிஞ்சிடுங்க. சீதா, இந்த ஆபரேஷன் எப்ப முடியுமா? சீக்கிரத்துல முடிஞ்சிடும் சொன்னாங்க. அந்த குழந்தையுடைய தாய் காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடலைங்க. அவங்களுக்காகத்தான் காஃபி போட்டுட்டு இருக்கேன். அம்மா, காஃபி சாப்பிடுங்க. எனக்கு எதுவுமே வேண்டாம்மா. அப்படி சொல்லாதீங்கம்மா. காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடல நீங்க. வேண்டாம் சீதா, எனக்காகவாது சாப்பிடுங்கம்மா. டாக்டர், ஆபரேஷன் முடிஞ்சது. குழந்தைக்கு எந்த ஆபத்தும் இல்லைம்மா. அம்மா, குழந்தை எப்போ பார்க்கலாம்? இன்னும் அரை மணி நேரத்துல பார்க்கலாம். சீதா. உமா, உமா. அம்மா, என் செல்வமே, கடவுள் தான் என் வயிற்றுல பாலை வாத்தாரு. அம்மா, குழந்தைய கொஞ்சம் பத்திரமா பாத்துங்கம்மா. நான் கோயிலுக்கு போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். தயவு செய்து கொஞ்சம் வெளியே போறீங்களா? குழந்தை கொஞ்ச நேரம் நிம்மதியா தூங்கணும். சரி, வாம்மா. ஐயா, இப்ப என் மனசு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? கடவுள் கிருபையினாலே குழந்தையும் பிழைச்சது. இனிமே என் கணவரும் பிழைச்சிடுவார். டாக்டர், டாக்டர், குழந்தைக்கு பிச்சு வந்துட்டு கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. ஐயோ, குழந்தைக்கு வலிப்பு வந்துருச்சாமே, ரொம்ப ஆபத்தாச்சே. டாக்டர், டாக்டர், குழந்தைக்கு பிட்ஸ் வந்து ரொம்ப சீரியஸா இருக்கு டாக்டர். எஸ் டாக்டர். ஏன் டாக்டர், குழந்தைக்கு எதுவும் ஆபத்து இல்லையே? தற்சமயம் ஒண்ணும் சொல்றதுக்கு இல்லைங்க. இப்போ மணி 5 ஆச்சு. இன்னும் 3 மணி நேரம் போனாதான், அதாவது 8 மணி தாண்டினதுக்கு அப்புறம் குழந்தை பிறக்கிறத பத்தி நிச்சயமா சொல்ல முடியும். துள்ளி வரும் மான்குட்டி துயில் மடுத்து கிடக்கின்றான். பள்ளி கொள்ள வைத்தவனே பரம்பொருளே கண் திறவாய். வெள்ளத்தினுள்ளே விளையாடும் திருமகனை உள்ளத்தில் வைத்து உயிர் தருவாய் பெம்மானே. ஆடாத மணிக்கரங்கள் ஆடுமாறு அருள் புரிவாய். அசையாத பொன்னுடலம் அசையுமாறு அருள் புரிவாய். பேசாத திருவாயும் பேசுமாறு அருள் புரிவாய். பெற்றாரை பெற்றெடுத்த பெண்
அதிர்ச்சியினால ஏற்பட்ட மயக்கம் இது. இதை இப்படியே விட்டுறக்கூடாது வேணும். ஆனா தற்சமே ஒண்ணும் பயம் இல்லை. காலையில சரியா போயிடும். டாக்டர், முத்தான முத்தல்லவோ முதிர்ந்து வந்த முத்தல்லவோ கட்டான மலரல்லவோ கடவுள் தாந்த பொருள் அல்லவோ முத்தான முத்தல்லவோ முதிர்ந்து வந்த முத்தல்லவோ கட்டான மலரல்லவோ கடவுள் தாந்த பொருள் அல்லவோ முத்தான முத்தல்லவோ வாழாத மனிதரையும் வாழ வைக்கும் சேயல்லவோ பேசாத தெய்வத்தையும் பேச வைக்கும் தாயல்லவோ தாழம் குடையல்லவோ தள்ளாடும் நடையல்லவோ மாலை பொழுதல்லவோ பண்டாடும் செண்டல்லவோ முத்தான முத்தல்லவோ சீதா, அம்மா சீதா. ஐயா, என் கடைசி ஆசையும் என்றோடு கருகிவிட்டது. என் நம்பிக்கையும் சின்னாபின்னமாக சிதறிவிட்டது. சீதா, பழரசத்தை நானே பிடிச்சிக்கிறேன். சேச்சே, பேசாம இருவானுங்க. உனக்கு உடம்பு சரியா இல்லாதப்போ நான் இது செஞ்சா என்ன தப்பு? குட் ஈவினிங். ஹலோ, வாங்க டாக்டர். ஹவ் ஆர் யூ? ஃபைன், தேங்க்யூ. எப்படி இருக்கீங்கம்மா? எனக்கு இப்போ உடம்புக்கு ஒண்ணு இல்லை டாக்டர். டாக்டர், இவளை நான் எப்போ வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம்? அதை சொல்றதுக்காக தான் இங்க வந்தேன். அவங்களுக்கு இப்போ பூர்ண குணமாயிடுச்சு. இனிமே ஏதாவது ஒரு ஹில் ஸ்டேஷன்ல கொஞ்ச நாளைக்கு ரெஸ்ட் எடுத்தா போதும். நாளைக்கே கூட்டிட்டு போலாம். தேங்க்யூ டாக்டர். வரட்டுமா? வரேம்மா. டாக்டர், என்ன சீதா, என்ன வேணும்? என்ன சீதா, உடம்புக்கு எப்படி இருக்கு? உடம்புக்கு என்ன டாக்டர், இன்னும் சாகாம உயிரோடு இருக்கிறனே மனசுக்கு தான் வேதனையா இருக்கு. இந்த விரக்தி மனப்பான்மை உனக்கு ஏற்படக்கூடாது சீதா. வாழ்க்கையில நம்பிக்கை குறையும் போது விரக்தி ஏற்படுறது சகஜம்தானே. சீதா, உன்னுடைய வாழ்க்கை செழிக்கும், உன் பிரார்த்தனை பலிக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு சீதா. டாக்டர், என் பிரார்த்தனை பலிக்கக்கூடியதா இருந்திருந்தா அந்த சின்னஞ்சிறு குழந்தை இறந்திருக்காது. அந்த குழந்தையினுடைய உயிரை நான் காப்பாற்ற தவறிட்டே நீ நினைக்கிறியா? இல்லை டாக்டர், நான் யார் மேலேயும் பழி சுமத்தல. நான் விரும்புற எதுவுமே எனக்கு கிடைக்கிறதில்லை.
அப்படி கிடைச்சாலும் அது நினைக்கிறது இல்லை. எனக்கு ஏற்பட்ட சாபம் அது. அதுக்கு மத்தவங்க காரணமா இருக்க வேண்டான்னு தான் நான் நினைக்கிறேன். ஆகையினாலதான் டாக்டர் இந்த இடத்தை விட்டு இன்னைக்கே என் கணவரை கூட்டிக்கிட்டு வெளியே போயிட முடிவு செய்துட்டேன். கூடாது சீதா. உன் கணவருக்கு சிகிச்சை முடிகிற வரையிலே நீ இந்த இடத்தை விட்டு போக நான் அனுமதிக்கவே மாட்டேன். மன்னிக்கணும் டாக்டர். என்னுடைய மாங்கல்ய பாக்கியத்தை உங்க ஆஸ்பத்திரியில எடுக்க நான் விரும்புறேன். சீதா, நான் உனக்கு துரோகம் செய்வேன் நீ நினைக்கிறியா? உங்க மன தூய்மை எனக்கு தெரியும். என் கணவரை காப்பாத்த நீங்க எதையும் செய்ய சித்தமா இருப்பீங்கிற நம்பிக்கையும் எனக்கு உண்டு. அந்த நல்ல அபிப்பிராயம் என் மனசுல சாஸ்வதமா இருக்கணும்னு என் கணவர் எந்த இடத்துல சாகக்கூடாது டாக்டர். அவர் சாக மாட்டார். அவரை நான் சாக விட மாட்டேன். யாருமே விதியை வென்றதா சரித்திரம் இல்லை. உங்க மேல எந்த களங்கமும் என் மனசுல ஏற்படக்கூடாது டாக்டர். நீங்க தான் என் கணவரை காப்பாத்த தவறிட்டீங்கன்னு நான் ஆயுசு பூரா நினைச்சு வேதனைப்படக்கூடாது. என்னுடைய உள்ளமும் சாதாரண மனித உள்ளம் தானே. காதல்ல நீங்க அடைஞ்ச ஏமாற்றம் தான் என்ன நீங்க வஞ்சம் தீர்த்துக்கிட்டீங்கன்னு என்னைக்காவது ஒரு நாள் நான் நினைக்க நேர்ந்தேன் டாக்டர். அதுக்கு இடம் தர வேண்டான்னு தான் நான் துடிக்கிறேன். என் கணவருடைய வாழ்வு வேற எங்கேயாவது முடியட்டும். இங்கு வேண்டாம், வேண்டவே வேண்டாம். அப்ப இவருக்கே உங்க மகளை கல்யாணம் செய்து கொடுக்கறதாக தீர்மானம் பண்ணிட்டீங்க இல்ல? பின்ன இவனை விட்டாலும் இவன் சொத்தை விட மாட்டேனுங்க. டாக்டரியா, நீங்க தான் என் கல்யாணத்துக்கு நாள் பார்த்து கொடுத்து எங்களை ஆசீர்வாதம் பண்ணணும். ஏன்னு கேட்டீங்கன்னா நவநீத்தை எப்போ அழைச்சிட்டு போகணும்னு நீங்க தானே சொல்லணும். அதனாலதான் கேட்டேன். இத பாருங்க, ஏங்க அவங்களுக்கு இப்ப உடம்புக்கு ஒண்ணுமே இல்லை. அவசியம் நவநீத்தை கூப்பிட்டு வந்துடுறேன். அவசரப்படாதீங்க. ஏன்? நான் சின்ன டாக்டர் கிட்ட சொல்லிருக்கேன். 21ஆம் தேதி உங்க மகளை நீங்க கூட்டிட்டு போலாம். சரிங்க. அப்போ அடுத்த வளர்பிறையில நான் கல்யாணம் கட்டிக்கலாம்னு சொல்லுங்க. இருங்க பாருங்க. நவநீதம், நீ ஏன் நான் எது சொன்னாலும் வளர்றேன்னு சொல்றேன்? என் இதயத்தை எக்ஸ்ரே எடுத்து பாரு. அது சொல்லு நான் உன் மேல வச்சிருக்கிற பைத்தியத்தை பத்தி. எக்ஸ்ரே வேற எடுக்கணுமா? அதான் மூஞ்சியே சொல்லுது. அப்கோர்ஸ் நீ கரெக்டா தான் சொல்லியிருக்கிறேன். நவநீதம், நீ அந்த கருடால் வர கல்யாணம் பண்ணிட்டு ஆயுசு பூரா அழுதுகிட்டு அம்போன்னு நிக்க கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இதெல்லாம் சொல்றேன். கேவலம் கிராமத்துல கல்லுலையும் முள்ளுலையும் வளர வேண்டிய பொண்ணா நீ? பட்டணத்துல படாடோபத்துல பவனி வர வேண்டிய பைன் கிளி. பரம கோரமான அந்த ஆழ்வாருக்காவா நீ பிறந்த? இந்த பால்வடிய முகத்தம் பீட்டர் எனக்கா பிறந்திருக்க நீ? சரிதான், உனக்கு நல்லா கிறுக்கு பிடிச்சிருக்கு. முதல்ல எங்கேயாவது போய் வேப்பல் அடிச்சுக்க. வேப்ப மரத்தாரடி, எனக்கு மேல இருக்கிற கிறுக்கு போவாது. நவநீதம், நீ அந்த காட்டான கல்யாணம் பண்ணிட்டு கிராமத்துல கட்ட வண்டியில போறேன்னு சொல்றியே, இந்த பீட்டரை கல்யாணம் பண்ணிக்க பட்டணத்துல மீட்டர் போட்ட வண்டியில கூட்டிட்டு போறேன். என்ன யாரு என்னமா பேசிக்கிட்டு இருக்க? இல்லையே, நான் உள்ளதான் சொல்றேன். நவநீத், நமக்கு எதிராக ஒரு சதியே நடக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த டாக்டர் இருக்காரு, அவர் உங்க ஆஸ்பத்திரில இருந்து போறான்னு சொல்றாரு. எப்படி போலாம்? அட்லீஸ்ட் 2 மாசம் நீ பெட்ல இருந்து ரெஸ்ட் எடுக்க வேணாம்? என்ன வைத்தியம் பார்த்து கிடைக்கிறார் அவரு? சார் என்ன சொல்லிட்டு இருந்த? இவங்க போலாமா? நான் என்ன சொல்லிடுறேன்? நான் என்ன சொல்றேன்? அங்க பாக்காதையா, என்ன பாரு, உண்மையை சொல்லு. கேட்டதெல்லாம் சாதாரண சார். இந்த ஆள் சொல்றாரு உங்களுக்கே உடம்பு சரியில்லைன்னா இந்த ஆள் தான் வைத்தியம் பாப்பானோ, பெரிய வைத்தியம். ஆழ்வார், நான் அப்படியா சொன்னேன்? அது சொல்ல, நான் வந்து அவருக்கு உடம்பு வலிச்சதுன்னா நான் தான் புடிச்சு விடுவேன்னு சொன்னேன். ஆள் ஏமாந்தா உடம்பு பிடிச்சு விட மாட்டானே சார். உங்க முகத்துக்காக பார்த்தேன் சார். இல்லைன்னா சார், ஒரு பொம்பளை கிட்ட போய் இங்கிலீஷ் பேசல காதல் பண்றாங்க சார். காதல். நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. பீட்டர், வர உன் போக்கு எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. உன்னால இந்த நர்சிங் ஹோம்க்கு கெட்ட பேர். நாளையில இருந்து உனக்கு வேலை கிடையாது. யூ ஆர் டிஸ்மிஸ்ட். பீட்டர், பீட்டர், நர்ஸ் ஸ்ட்ரெச்சரை கொண்டா. இந்த ஆளை வேற பெட்ல போடு. துணியை ஓட்டு மூடு. இத பாருங்க, இந்த இடத்துல இனிமே நம்ம இருக்கவே வேண்டாம். நான் ஆமாங்க, இங்க இருக்கவே வேண்டாம்னு நான் முடிவு செய்துட்டேன். காரணம்? வேற நல்ல டாக்டர் கிட்ட பார்க்கலாம்னு நான் நினைக்கிறேன். முரளி கிட்ட உனக்கு நம்பிக்கை இல்லையா? அவருடைய சிகிச்சையிலே தான் எனக்கு நம்பிக்கை இல்லை. அப்போ புறப்படுறதுக்கு வேண்டிய ஏற்பாடுலாம் செய்துட்டியா? உங்களை ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டு செய்யலாம்னு நான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஏன் சீதா, வேற டாக்டர் சிகிச்சை செய்தா நான் பிழைச்சிருவேன்னு நீ உறுதியா நம்புறிய? கடவுள் என்னை கைவிட மாட்டார்னு நான் நினைக்கிறேங்க. கடவுளை நீ நம்பும் போது இந்த இடத்தை விட்டு ஏன் போகணும்? என்னவோங்க, என் மனசு இங்க அமைதியாவே இல்லை. அதுக்காக ஒரு நல்ல டாக்டரோட மனசை நோக செய்யலாமா? நாம இங்க இருந்து புறப்படுறோம்னு தெரிஞ்சா முரளி எவ்வளவு வருத்தப்படுவார் தெரியுமா? சீதா, நான் டாக்டரை கூட பிறந்த சகோதரனை போல மதிக்கிறேன். அவரும் என்ன உயிருக்குயிரா நேசிக்கிறார். என்னை காப்பாத்த
எல்லா வகையிலும் முயற்சி செய்வார்ங்கிற நம்பிக்கை எனக்கு நிறைய இருக்கு. எனக்கு ஏற்படக்கூடிய முடிவு நல்லதோ கெட்டதோ எதுவா இருந்தாலும் சரி, இந்த இடத்துலயே ஏற்பட்டு சீதா. சுருக்கமா சொன்னா, நான் சாகிறதா இருந்தா கூட முரளி கையால தான் சாக விரும்புறேன். சீதா, இப்படி ஒரு எண்ணம் உனக்கு உண்டானது கூட முரளிக்கு தெரிய வேண்டாம். இந்த விஷயத்தை அடியோட மறந்துரு சீதா. உங்க விருப்பம் அப்படி இருந்தா நான் என்ன சொல்ல போறேன்? நீ உட்காரப்பா. சௌக்கியமா இருக்கியா? என் சுகத்துக்கு என்னம்மா குடிச்ச? முரளி, உன்னை பார்த்து ஒரு வாரத்துக்கு மேல ஆச்சுப்பா. என்னம்மா செய்யறது? ராத்திரியும் பகலும் ஓய்வு இல்லாம எனக்கு இங்க வேலை. அதனாலதான் வீட்டுக்கு வர முடியல. முரளி, நான் உன்னை சொல்றேன், கோச்சுக்க மாட்டியே? சொல்லுங்கம்மா. ஒரு அழகான பெண்ணு, BA படிச்சிருக்கா, பெரிய பணக்கார இடம். உனக்கு அவளை கல்யாணம் செய்து தரணும்னு சம்பந்தம் பேச அவங்களே வந்தாங்க. எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ சம்மதிச்சா? அம்மா, நான் கல்யாணம் செய்துக்கணும் தானே நீங்க விரும்புறீங்க? ஒரு தாய் வேற எதை விரும்ப முடியும்? கல்யாணம் செய்துக்க எனக்கு பூர்ண சம்மதம்மா. தம்பி, நீ உண்மையாவா சொல்ற? உண்மைதான். ஆனா வேணுனுடைய ஆபரேஷன் வெற்றியா முடிஞ்ச பிறகு உங்க விருப்பப்படியே நான் கல்யாணம் செய்துக்கிறேன். முரளி, ரொம்ப சந்தோஷம்ப்பா. ஆமா, நீ பெண்ணை பார்க்க வேண்டாம்? வேண்டாம், எல்லாம் நீங்களே பார்த்து முடிவு செய்திருக்கீங்க. வணக்கம் ஐயா. எதுக்கு டிரைவர் சித்தார் கொண்டு வந்திருக்கீங்க? நான் தான் கொண்டு வர சொன்னேன் சீதா. உன்னை பாட சொல்லி கேட்கணும்னு ஆசையா இருக்கு. முத்து, அதை அங்க வச்சிரு. சீதா, வாங்கம்மா. உட்காருங்கம்மா. நீ எழுந்திருக்க வேண்டாம் தம்பி, உட்காரு. சீதா, நான் ஒரு சந்தோஷமான சமாச்சாரம் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். என் மகன் கல்யாணம் செய்துக்க சம்மதிச்சுட்டான். ரொம்ப சந்தோஷமா. அதுக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் செய்து இந்த மாசமே கல்யாணத்தை முடிச்சிடுங்க. உன் புருஷனுக்கு ஆபரேஷன் வெற்றி அடைஞ்ச பிறகுதான் கல்யாண ஏற்பாட்டை ஆரம்பிக்கணும்னு சொல்றான். எப்படியோ உன் புருஷனும் நல்லபடியா பழைச்சு எழுந்துடுவாரு. என் மகனுக்கும் கல்யாணம் நடந்துடும் சீதா. தம்பி, உனக்கு என்னைக்கு ஆபரேஷன்? 24ஆம் தேதிமா. என் மகனுடைய மனசை நீங்க தான் மாத்தி இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். நீங்க 2 பேரும் தீர்காயுசா இருக்கணும். நேரமாச்சு, நான் வரட்டுமா சீதா? அதுக்குள்ளேயே அம்மா? பரவாயில்லை அம்மா, இன்னொரு நாளைக்கு வரேன். வரேன் தம்பி. என்னங்க, இவரை உங்களுக்கு தெரியுமில்ல? தெரியாம என்ன? தேங்க்ஸ். சீதா, டாக்டர் எனக்கு பூரண குணமாயிடுச்சு, ஆஸ்பத்திரி விட்டு போகலான்னு சொல்லிட்டாரு. புறப்படுறதுக்கு முன்னால உங்களை பார்த்து சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். ரொம்ப சந்தோஷம் வனஜா. இருளடைஞ்சிருந்த என் வாழ்க்கை மறுபடியும் சுடர் விட்டு பிரகாசிக்க காரணமாயிருந்த உங்களை நான் என்னைக்கு மறக்கவே மாட்டேன். என்ன வனஜா இது? அப்படி நான் என்ன செய்துட்டேன்? இல்லைங்க, அவ சொன்னதுல தப்பே இல்லை. வாழ்க்கையில நான் ஒரு மாபெரும் தவறு செய்ய விடாம என் கண்களை திறந்ததே நீங்க தான். உங்க முகத்துல விழிக்க கூட முதல்ல நான் ரொம்ப வெட்கப்பட்டேன். குடும்பம்னா 1000 இருக்கும். நடந்ததை பத்தி கவலைப்படாதீங்க. நேர ஊருக்கு போறியா வனஜா? இல்லைங்க, அவளை டாக்டர் எங்கேயாவது ஓய்வு எடுக்கும்படி சொன்னார். ஊட்டிக்கு போய் 1 மாசம் தங்கலான்னு இருக்கோம். ஓ, அப்ப நாங்க வரட்டுமா சீதா? என்ன மறந்துட மாட்டீங்களே? இல்ல வனஜா. அப்போ நாங்க போயிட்டு வரோம். வாங்க, போயிட்டு வரோம். கொஞ்ச நேரத்துல வலி குறைஞ்சு அமைதியா அழாது சீதா. டாக்டர் சொல்றது மாதிரி இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாம் சரியா போயிடும்.
டாக்டர், இப்பெல்லாம் அடிக்கடி மார்வலி ஏற்படுது. என்ன காரணம் டாக்டர்? லங் கேன்சர் இருக்கிறவங்களுக்கு மார்வலி வர வேணும், அதனால பயப்பட வேண்டியதில்லை. நான் தீர்த்துக்கிட்ட விஷயத்துக்கு நான் ஏன் டாக்டர் பயப்பட போறேன்? சீதா, நீ இப்படி அழக்கூடாது. வாழ்க்கையை ரொம்ப லேசா நினைக்கணும். எது இருந்தாலும் சரின்னு தைரியமா இருக்கணும். இப்படி அழுதுகிட்டே இருந்தா எதை சாதிக்க முடியும்? இல்லைங்க, நான் அழலை. டாக்டர், நான் சில விஷயங்களை மன விட்டு பேச போறேன். நீங்களும் இங்கே இருக்கணும். இருக்க வேணும். சீதா, நீ என்ன பரிபூர்ணமா நம்புற இல்லையா? நீங்க இப்படி கேட்கறது எனக்கு ரொம்ப வேதனையா இருக்குங்க. இல்ல சீதா, நான் உங்ககிட்ட ஒரு வாக்குறுதி கேட்க போறேன். நீ உண்மையா என்ன நேசிக்கிறதா இருந்தா என்ன எதுக்குன்னு கேட்காம எனக்கு சத்தியம் செய்ய தருவியா? ஏன் சீதா தயங்குற? இதுக்காகத்தான் கேட்டேன். என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்கா? நீங்க எது கேட்டாலும் சத்தியம் செய்து தர தயாரா இருக்கேன். சொல்லுங்க. டாக்டர், இவ செய்து கொடுத்திருக்கிற சத்தியத்துக்கு நீங்களும் சாட்சி. என்னுடைய மனப்பூர்வமான ஆசையை நான் இப்ப வெளியிட போறேன். அதை கேட்டு நீங்க 2 பேரும் திடுக்கிடலாம். இருதயம் உள்ள ஒரு மனிதன் செய்ய வேண்டிய கடமையைத்தான் நான் செய்ய நினைக்கிறேன். சீதா, இன்னும் 3 நாள் எனக்கு ஆபரேஷன் நடக்க போகுது. ஆபரேஷன் தோல்வி அடைஞ்சு நான் இறந்துட்டேன். கவராதீங்க டாக்டர், நான் சொல்ல நினைக்கிறத சொல்லி முடிச்சேன். சீதா, அப்படி நேர்ந்தா நான் உயிர் பூரா நேசிக்கிற டாக்டர் முரளியை நீ மறுவாக செய்து நீங்க எப்படி பேசலாம்? எந்த மனிதரும் மனசால கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத எண்ணம் உங்களுக்கு ஏற்படலாமா? வேணும். ஏன் ஏற்படக்கூடாது டாக்டர்? நல்லவங்க தங்க நெஞ்சில கை வச்சு சொல்லட்டும். என் எண்ணம் தவறு. இளவிதவங்க கண்ணீரும் கம்பளையுமா ஆயுள் பூரா துன்பப்படுறதுதான் நியாயம். அதுதான் மனித சமுதாயத்தின் நீதி சட்டம். நான் சொன்னதும் செய்ய நினைப்பதும் பாவம் தான் டாக்டர். ஆனா அந்த பாவத்தை செய்யறதுக்காக நான் வெட்கப்படல, பெருமைப்படுறேன். இந்த அதிர்ச்சியை என்னால் தாங்க முடியல. வீடு சீதா, நான் உங்களுக்கு என்ன தவறு செய்து? என் உயிரே நீங்க தான் என் உள்ளத்துல வச்சு பூஜை செய்து வந்ததுக்கு தண்டனையாயிரு. பண்பு கெட்டவங்கிற பழிதானா எனக்கு ஏற்படுத்த வேண்டும். எப்படி சீதா இது சரியாகும்? ஒரு இளம் பெண் விதவையான பெத்த தாய் தகப்பன் நெஞ்சு துடிக்கிறது இல்லையா? கூட பிறந்த சகோதரர்கள் வேதனைப்படுறது இல்லையா? மகளுக்கு மறுமணம் செய்து வைக்கணும், தங்கைக்கு புனர்வாழ்வு தரணும்னு ஆசைப்படாத ஹிருதயம் எந்த மனிதனுக்கு இருக்க முடியும்? தன்னோட சேர்ந்து சுகதுக்கங்களை அனுபவிச்ச மனைவிக்கு மறுவாழ்வு அளிக்கணும்னு கணவன் ஆசைப்பட்டான். அது எப்படி தவறாகும், பாவமாகும், பழியாகும்?